அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 996 வியக்கத்தக்க அமெரிக்க கிராமம். இதுதான் இன்றைய சப்ஜெக்ட். பேச போறேங்க அமெரிக்கால இருந்து சரளா ஜெயபிரகாஷ். ஏற்கனவே நம்ம இடத்துல பேசியிருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் ஒரு வித்தியாசமான வில்லேஜ் இருக்கு சார், அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். என்ன வித்தியாசம்ன்றது எனக்கு தெரியாது. அவங்க படங்கள்லாம் கொஞ்சம் அமைச்சிருக்காங்க, அதை பார்த்தா எதனா விளங்கும்னு நினைச்சேன். அப்பவும் ஒன்றும் தெரியல. இது குதிரை வண்டி எல்லாம் போட்டுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்ட்டு. நீங்க ஆரம்பிங்க. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நான் என்னை பற்றி தெரியாதவர்களுக்காக நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். இப்போ நான் சரளா, எழுத்தாளர். தற்போது அமெரிக்காவில் இருக்கிறேன். நான் வந்து கட்டுரைகளை எழுதி வந்து கொண்டிருக்கேன். குறிப்பாக நான் அமெரிக்காவில் ட்ராவல் பண்ணுற இடங்களை பற்றியும் அந்த அனுபவங்களை பற்றியும் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து விகடகவி இதழில் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். புழுதி இதழ்லையும் எழுதிட்டு இருக்கேன். சமீபத்தில் என்னோட முதல் புத்தகம் வந்து அமெரிக்காவின் அழகிய அனுபவங்கள்ன்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பேச இருக்கிற தலைப்பு வந்து வியக்கத்தகு அமெரிக்க கிராமம். நான் பார்த்து வியந்த அந்த அமெரிக்க கிராம மக்களின் வாழ்க்கை முறை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க இன்னைக்கு வந்திருக்கேன். நான் இதை நான் வந்து இதை ஒவ்வொன்றா சொல்கிறேன். சொல்லும்போது நீங்கள் அவங்க ஏன் அந்த வாழ்க்கை முறை வந்து வியக்கத்தக்க வகையில் இருக்குதுன்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து சின்ன நகரங்களில் கிராமத்தில் வளர்ந்து வந்தவங்க வந்து பிறந்து வளர்ந்து வந்தவங்க நகரத்தில் வந்து வேலைக்காக வந்து குடியேறியிருப்பாங்க. அவங்களில் வந்து பெரும்பாலோருக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம ஓய்வு பெற்ற பிறகு நம்ம சொந்த ஊருக்கு போய் ஒரு நம்ம சொந்த பந்தங்களோட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்ட்டு பெரும்பாலோருக்கு நம்ம முந்தைய தலைமுறைக்கு வந்து ஒரு கனவு இருக்கும். நிறைய பேருக்கு அதை நிறைவேற்ற முடியலனா கூட அந்த ஏக்கம் வந்து அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். சிலர் வந்து அதை நிறைவேற்றி அந்த மாதிரி ஒரு சொந்த பந்தங்களோட ஒரு இயற்கையான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரின்றதை விட இதை விட பல மடங்கு எளிமையான வாழ்க்கை முறையை ஓய்வு பெற்ற காலத்துல மட்டும் இல்லாம தினந்தோறும் கடைபிடிக்கிறாங்க ஒரு கிராமத்து மக்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். நான் இப்ப இந்த நவீன உலகில் வந்து தலைமுறை தலைமுறையா பண்டைய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி அன்றாடம் பின்பற்றி வாழ்ந்து வராங்க அவங்க. இப்போ வந்து இந்த காலத்துல மூச்சு காத்தா இருக்கக்கூடிய இந்த செல்போனு, லேப்டாப்பு, டிவி எதுவுமே அவங்க வந்து உபயோகப்படுத்துறது கிடையாது. ஏன் ஈவன் கார், பைக் கூட அவங்க உபயோகப்படுத்துறது இல்லை. குதிரை வண்டியை தான் அவங்க வந்து பயணத்திற்கு உபயோகப்படுத்துறாங்க. 1952 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயணத்திற்கு அவங்க வந்து குதிரை வண்டியை தான் உபயோகப்படுத்துறாங்க. உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும், எனக்கும் அப்படிதான். இதை பத்தி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, வினோதமா இருந்தது. எனக்கு வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா ஆச்சு இதை கேள்விப்பட்ட பிறகு. எனக்கு எப்படி இந்த மில்லினிய யுகத்துல இதெல்லாம் போய் சாத்தியம், பெரியவங்க பின்பற்றினா கூட பிள்ளைங்க எப்படி பின்பற்றுவாங்க, இப்படிலாம் வந்து என் மனசுல அடுக்கடுக்கா நிறைய கேள்விகள் வந்துச்சு. சரி, இதுக்கு வந்து அவங்க வாழற இடத்துக்கே போய் இந்த சரியான விடைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அவங்க வாழற இடத்துக்கே நான் நேரா போனேன். இவங்க யாருன்னா ஆமிஷ் பீப்புள்னு வாங்க இவங்கள. இவங்க வந்து பாரம்பரிய கிறிஸ்துவ இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து அமெரிக்காவில் பல இடத்துல இருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் வந்து பிலடெல்பியா நகரத்துக்கிட்ட லான்காஸ்டர்ன்ற இடத்துல தலைமுறை தலைமுறையா இருக்கிறாங்க. அவங்க வந்து யாருன்னா 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால இருந்து வந்து அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவங்க, டச் பீப்புள்னு வாங்க அவங்க. அவங்க வந்து மத சுதந்திரத்துக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல முறையில அமைச்சுக்கிறதுக்காகவும் அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அவங்க வந்து 3 விஷயத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவங்கன்னு சொல்லலாம். என்னன்னா எளிய வாழ்க்கை முறை, எளிய உடைகள், எளிய உடைகளை தான் அணிவாங்க. அப்புறம் வந்து நவீன வசதிகளை தவிர்த்துட்டு அவங்க அன்றாட வாழ்க்கையிலே அந்த எந்த இதுலையுமே அவங்க நவீன வசதிகளே உபயோகிக்கிறது இல்லை. இந்த 3 விஷயத்துக்கு தான் அவங்க வந்து ரொம்ப பிரபலமா பேசப்படுறாங்க.
அரசாங்கம் வந்து ஹம், நிறைய வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. எதுக்குன்னா, இப்போ அந்த அவங்க இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் வந்து அவங்க ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து அவங்க மாடல் அமிஷ் வில்லேஜ்ன்ட்டு ஒன்று உருவாக்கி இருந்தாங்க. அதில் வந்து அவங்க வீடு, அந்த பான் சொல்லப்படுகிற அந்த கொட்டில் கொட்டகை, அது குதிரை, அவங்க உபயோகப்படுத்துகிற குதிரை வண்டிகள், பள்ளிக்கூடம், கொல்லன் பட்டறை, இது எல்லாமே அந்த ஆமிஷ் வில்லேஜில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேக் ரோட் டூர்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பஸ்ஸில் வந்து அவங்க வயல்களை ஒட்டி இருக்கிற சாலையில் வந்து அந்த டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சிகள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படின்ட்டு நமக்கு விளக்குனாங்க. ஸோ அந்த ஆமிஷ் மக்கள் வந்து என்னன்னா, அவங்க ஃபோட்டோ வீடியோவில் வரமாட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட பற்றி தெரிஞ்சுக்க வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. அதனால நானும் அந்த ஆமிஷ் வில்லேஜ்க்கு போனேன் நான். படங்களை வந்து நான் அந்த காட்சிகள் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க நீங்களும் ஆமிஷ் வில்லேஜுக்கு போகலாம். படம் 1ல பாருங்க. பிக்சர் 1ல இப்படிதான் வந்து சாலையில குதிரை வண்டி போகும். ஸோ அது ஒரு இதுக்காக காமிச்சேன், அது எப்படி சாலையில இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பிக்சர் 2ல அந்த மாடல் ஆமிஷ் வில்லேஜ் பத்தி ஆம், போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு தான் வந்து நான் போனேன். அந்த இடத்துக்கு போனவனே அந்த வீட்டுக்கு வந்து உள்ள போனேன். வீட்டில் வந்து இந்த லிவிங் ரூம் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் உட்கார வச்சு அங்கே ஒரு கைடு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க வாழ்க்கை முறை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதில் உள்ள வந்து அடுத்தது வந்து சமையலறை இருந்தது. அங்கே அதில் வந்து எல்லா பொருட்களும் இருந்துச்சு. அந்த எல்லா சாதனங்கள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. எதுவுமே வந்து மின் வசதி இல்லாமல் உபயோகப்படுத்துறதா இருந்தது. ஹீட்டர், ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர், கேஸ் ஸ்டவ்வு, அயர்ன் பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரிப்பேன் கேஸ் மூலமாக உபயோகப்படுத்துகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டிங் லேம்ப் இருந்தது. அது கூட வந்து ப்ரிப்பேன் கேஸ் மூலமாக தான் உபயோகப்படுத்துகிறாங்க. பிக்சர் 3ல நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த அந்த ஸ்டாண்டிங் லேம்ப் கீழே சிலிண்டர் இருக்கு பாருங்க. இதுவும் ப்ரிப்பேன் கேஸ் மூலமாக தான் உபயோகப்படுத்துகிறாங்க. சமையலுக்கு வந்து நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி விறகு, மண்ணெண்ணெய், நிலக்கரி இப்படி தான் வந்து சமையலுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. ஈவன் பெரிய தொழிலா சமையலையே தொழிலா பண்றாங்க. அவங்க கூட மின்சாரத்தை உபயோகப்படுத்துறதே கிடையாது. பாரம்பரியமா செய்யறதால ரொம்ப சுவையா இருக்கும். எனக்கு வந்து இத படிக்கும்போது, இத பத்தி விவரங்களை வந்து நான் இப்ப பார்க்கும்போதும், நான் படிக்கும்போதும் எனக்கு சில சின்ன வயசு ஞாபகம் வந்தது. எங்க பாட்டி வந்து கேஸ் ஸ்டவ் வந்த பிறகும் விறகடுப்புல தான் செய்வாங்க. தாத்தாக்கு அதுல செஞ்சாதான் சாப்பாடு டேஸ்டா இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அதுல தான் வந்து செய்வாங்க. அதே மாதிரி எங்க அம்மா கூட மிக்ஸி என்னோட சின்ன வயசுல மிக்ஸி வாங்கின பிறகும் வந்து அப்பாவுக்கு வந்து கையில அம்மியில அரைச்சா சாப்பிட்டாதான் துவையல் பிடிக்கும்ட்டு அம்மியில அரைச்சி கொஞ்சம் வருஷம் வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. ஈவன் இங்கே கூட இப்போ பீட்சாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக் அவன், கிளே அவன் அதில் பண்ண பீட்சாக்கு வந்து ரொம்ப மதிப்பு அதிகம் அங்கே. ஸோ அது மாதிரி இவங்க வந்து அந்த பாரம்பரியமாக செய்கிறாங்க. அதனால அது வந்து ரொம்பவே தரத்துக்கு, அந்த சுவைக்கும் தரத்திற்கும் வந்து அது ரொம்ப அஹ், சிறந்து இருக்கு இங்கே. அடுத்தது வந்து அடுத்தது வந்து பெட்ரூம் இருந்தது. அங்க போனா கட்டில் இருந்தது. பிக்சர் 4ல பார்க்கலாம். பிக்சர் 4ல வந்து பெரிய இது வந்து கிச்சன்ல இருந்தது. பெரிய இந்த மாதிரி பிஸ்னஸா பண்றாங்க இல்லையா சமையல், அவங்க கூட எந்த எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணாம இப்படிதான் அந்த சூடா வைக்கிறதுக்கும் கோல்டா வைக்கிறதுக்கும் அது கூட இவ்வளவு பெரிய இதுவை வச்சுதான் உபயோகப்படுத்துறாங்க. பாரம்பரியமா பழைய காலத்துல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்றாங்க. இதான் இந்த பிக்சர் 4ல இருக்கு. பிக்சர் 5 வந்து பெட்ரூம் இருக்கும். இந்த கட்டில்லாம் வந்து ஹார்ட்வுட்ல செஞ்சது. அதுவும் அந்த ஆமிஷ் ஆண்களால தான் செய்யப்பட்டது. அது ரொம்ப நுட்பமா இருக்கும். அந்த வடிவமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையா நல்ல உறுதியா இருக்கும். இதுல மேல போட்டிருக்க குல்ட்டு வந்து பெண்கள் பண்ணுவாங்க.
அவங்க அந்த தலையணை இது எல்லாமே வந்து இயற்கையான பொருட்களால வச்சு தான் செய்வாங்க. அந்த டிசைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையா இருக்கும். அந்த கர்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா தரமா எல்லாமே தரத்திற்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்குமே உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த டிசைன். அம், அடுத்தது வந்து அடுத்த ரூம்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் தொங்க விட்டு இருந்தாங்க. நாம வந்து பள்ளியில தான் யூனிஃபார்ம் போடுவோம். ஆனா, இவங்க வந்து எப்பவுமே தினந்தோறுமே வந்து யூனிஃபார்ம் மாதிரி இருக்க உடைய தான் அணிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சில ஆழ்ந்த நிறங்கள மட்டும் தான் அவங்க வந்து உபயோகப்படுத்துறாங்க. உடல மறைக்கிற மாதிரி ஆடைகள் தான் அணியிறாங்க. அவங்க தோற்றத்திலயும், அவங்க ஆடையிலயும் வந்து வித்தியாசத்த காமிக்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் அவங்க வித்தியாசம் காமிக்கிறாங்க. திருமண ஆடைகள வந்து பாதுகாக்கிறாங்க. இவங்க அந்த பெண்கள் வந்து இறந்து போகும்போது, அந்த திருமண ஆடையில தான் அவங்கள புதைக்கிறாங்களாம். அந்த திருமண ஆடை கூட ரொம்ப எளிமையா இருக்கும். எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அப்புறம் இவங்க சமூகத்துல வந்து விவாகரத்துன்றது வந்து ரொம்ப ரேர் தான் அது. அது என்ன பிரச்சனை ஏற்பட்டா, அந்த சர்ச்சு அப்புறம் அந்த அவங்களுடைய சமூக தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா அவங்க ஆலோசனைகள் மூலமாவே அவங்க தீர்த்து வச்சுர்றாங்க இத. ம். துணிகள்லாம் வந்து இவங்க துணிகளையும் வந்து வாஷிங் மிஷின்லாம் உபயோகிக்காம, நம்ம ஊர்ல எப்படி நம்ம துவைச்சு வெளியில கயிறு கட்டி இது பண்றோமோ, அப்படிதான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்காவுல எந்த இடத்துலயுமே அந்த வெளியில துணியே போட மாட்டாங்க. எல்லாமே வந்து அந்த வாஷர் தனியா இருக்கும், ட்ரையர் தனியா இருக்கும். அப்படிதான் போடுவாங்க. இவங்க வந்து பழைய காலத்துல பண்ற மாரி தான் அந்த கயிறு கட்டி வெளியில தான் காய வைப்பாங்க துணிய. நீங்க பிக்சர் 7 பிக்சர் 8ல பார்க்கலாம். பிக்சர் 7 இது வந்து நான் மேகசின்ஸ்லேருந்து எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஆப்ரான் மாரி இருக்கும். இப்படி டைப் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பின்ஸ் அந்த மாரி தான் போட்டிருப்பாங்க. அந்த பட்டன்ஸ் இதெல்லாம் கூட ரொம்ப யூஸ் பண்ணாம அப்படியே ஸ்டிச்சஸ், பின்ஸ் இப்படி தான் அவங்க உபயோகப்படுத்துவாங்க. இது வந்து ஆண்கள் கல்யாணம் ஆன ஆண்கள் வந்து மீசை வச்சிருக்க மாட்டாங்க. தாடி இருக்கும் அவங்களுக்கு. சாரி கல்யாணம் ஆனவங்க. கல்யாணம் ஆகாதவங்க வந்து கிளீன் ஷேவ்ல இருப்பாங்க. ஜென்ஸ். அதான் வித்தியாசம். அந்த ஹேட் கூட இவங்க வந்து இந்த மாரி ஹேட் யூஸ் பண்ணுவாங்க. யங் பாய்ஸ்லாம் வந்து கேப் மாரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தலையில போட்டுக்கிற கவர்ல டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. ஒயிட் கவர் வந்து மேரேஜ் ஆனவங்க தலைய கவர் பண்றதுக்கு போட்டிருக்காங்க. அ கே இவங்க வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து பிளாக் அந்த மாரி யூஸ் பண்றாங்க. சில இதுல கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ்ன்றத லைட் கலர்ஸ் யூஸ் பண்றாங்க. அம் சில இதுல. மத்தபடி ரொம்ப செலக்டிவான ஒரு டீப் கலர்ஸ் தான் கேர்ள்ஸ், லேடீஸ்லாம் வேர் பண்றாங்க. இதான் அவங்க 2 பேருக்கும் 2 இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஆம், அடுத்தது வந்து பிக்சர் 9 இவங்களுக்கு வந்து விவசாயம் தான் ரொம்ப முக்கிய தொழிலா இருக்கு. இவங்க வந்து நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே பக்கத்திலேயே வந்து இந்த கொட்டல்லாம் இருந்துச்சு. இந்த மூடிய கூரையில வந்து இவங்க வளர்க்குற கால்நடைகள்லாம் இருந்தது. இதுல வந்து பிக்கு, இந்த கோழி, சேவல்லாம் இருந்தது இதுல. ஆடு, மாடுங்க, குதிரை இதெல்லாமே வச்சிருந்தாங்க. பிக்சர் 10. அதுக்கப்புறமா திறந்த வெளி கொட்டல் இருந்தது. பிக்சர் 11. அதுல வந்து பக்கத்துல குட்டி ஓடை மாரி போயிருந்தது. கொட்டல்லாம் இருந்தது. அங்கருந்து இங்கேயும் ஆடு, மாடுங்க, கோழிங்க இதெல்லாம் இருந்துச்சு. பிக்சர் 12. இவங்க வந்து பாதுகாப்புக்கு வந்து மயில வளர்க்குறாங்க. வாட்ச் டாக் மாரி மயில உபயோகப்படுத்துறாங்க. இவங்க இந்த மயில உபயோகப்படுத்துற வாட்ச் டாக் மாரி பாதுகாப்பிற்காக அந்த மயில வைக்கிற பழக்கம் வளர்க்குற பழக்கம் வந்து இவங்களுக்கு தலைமுறை தலைமுறையா இருந்துட்டு வருது இது. என்னன்னா, ஏதாவது ஒரு விபரீதம் வந்துச்சுன்னா, அ மயில் வந்து கத்தி பயங்கரமா கத்தி அந்த இடத்துல எல்லாரையுமே வரவழைச்சு விட்டுடுமாம். ஸோ, அதுக்காக அவங்க மயில் வளர்க்குறாங்க. விவசாயத்திற்கு வந்து குதிரைய தான் உபயோகப்படுத்துறாங்க. அங்க வந்து ம் பயணத்திற்கும் குதிரை வண்டிய தான் உபயோகப்படுத்துறாங்க. கார்கள் உபயோகப்படுத்தாம. அங்க குதிரை வண்டிகளாமும் நெறைய இருந்துச்சு. அத பத்தி உங்களுக்கு பின்னாடியும் உங்களுக்கு விவரமா சொல்றேன் நானு.
அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முறையை அவங்க எந்த இடையூறும் இல்லாம அவங்க ஃபாலோ பண்றதுக்கு எல்லா வசதிகளையும் விதிவிலக்குகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா கல்வி முறை, மருத்துவ காப்பீடு, சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸஸ் இதெல்லாம் சொல்லலாம். இதை பத்தியும் நான் பின்னாடி சொல்றேன். ஹம், அரசாங்கம் அவங்க வாழ்க்கை முறைக்கு மதிப்பு கொடுத்து எதையுமே அவங்க கட்டாயமா அவங்க மேல எதையுமே திணிக்கல. பள்ளிக்கூடம் அடுத்தது பள்ளிக்கூடம் இருந்துச்சு. நாங்க இந்த பார்த்த இடத்துல வீடு, இந்த கொட்டிலுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்தது. இது ஒரு அறை கொண்ட பள்ளிக்கூடம். பிக்சர் 13, பிக்சர் 14 பார்க்கலாம். இப்படிதான் இருந்துச்சு கிளாஸ் ரூம். இது ஒரே ஒரு ரூம் தான் இது. இவங்க கல்வி முறை எப்படின்னா, இது அவங்க தனிப்பட்ட கல்வி முறை. இது அவங்க பழைய காலத்துல யூஸ் பண்ற மாதிரி பலகை வழியா, புத்தகங்கள் வழியா இப்படிதான் அவங்க கற்பிக்கிறாங்க. எந்த நவீன வசதிகளும் கிடையாது. இப்ப மாணவர்கள் உபயோகப்படுத்துற அந்த லேப்டாப், கம்ப்யூட்டர்லாம் எந்த நவீன வசதிகளும் இல்லாம இப்படிதான் அவங்க படிக்கிறாங்க. மாணவர்களுக்குள்ள போட்டி எதுவுமே கிடையாது. அவங்க சிறப்பா செய்யணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு. 8வது வரைக்கும் தான் படிக்கிறாங்க. ரொம்ப அடிப்படை கல்வி மட்டும்தான் அவங்களுக்கு போதிக்கிறாங்க. இந்த சமூகத்துல வாழ அவங்க அவங்களுடைய நடைமுறைக்கு தேவையான அறிவு, அவங்க மத போதனைகள், அப்புறம் அவங்களுடைய வழிமுறைகளை என்றென்றும் பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கற்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கொல்லன் பட்டறை இருந்தது. பிக்சர் 15. இதுல பிளாக் ஸ்மித்னுவாங்க இல்லையா, அந்த ஷாப்ல எல்லா உபகரணங்களும், இயந்திரங்கள் எல்லாமே மின்வசதி இல்லாம இயக்குற உபகரணங்கள், இயந்திரங்கள் தான். அது எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க விவசாயத்துக்கு, வீட்டு உபயோகத்துக்கு, வியாபாரத்துக்கு, சமூகத்திற்கு உதவி பண்றதுக்கு, அவங்க சமூகத்திற்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இதெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க. மின் வசதி இல்லாம உபயோகப்படுத்துறாங்க இதெல்லாம். அடுத்தது அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேக் ரோட் டூர்ன்ட்டு கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. இங்க விவசாயத்துக்கு குதிரையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது பார்க்க முடிஞ்சது. அவங்க 2ல இருந்து 8 குதிரை வரைக்கும் உபயோகப்படுத்துறாங்க. 16, 17, 18ல பார்க்கலாம். பிக்சர் 16, 17, 18ல 2 டீமா இருக்கும். 8 குதிரை இதுல இருக்கும். இது 2 குதிரை யூஸ் பண்றது. இது சிலது நான் மேகசின்ஸ்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன், அதனால பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. இதெல்லாம் அங்க பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க. அவங்க அந்த கடின உழைப்பை ரொம்ப சந்தோஷமா செய்றாங்க. அதனால நல்ல விளைநிலங்கள் உருவாக்குது. உலகத்துல இருக்க சிறந்த விவசாயிகள்ல இந்த ஆமிஷ் மக்களும் இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல அவங்க வயல்களை அங்க பார்க்கும்போது ஒரு டேங்க் வச்சிருந்தாங்க. நீல வாக்குல ஒரு டேங்க் இருந்தது. பிக்சர் 16ல பார்க்கலாம். அநேகமா எல்லாருடைய வயல்லையும் அந்த டேங்க் இருந்தது. இந்த டேங்க்ல என்னன்னா, அவங்க அந்த எரிபொருள், நீர்ம உரம், தண்ணீர் இந்த மாதிரி அவங்க தேவைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரி பொருட்களை அவங்க அதுல வச்சுக்கிறாங்க அந்த டேங்க்ல. பக்கத்திலே கொட்டில் இருந்தது. மாடு, கழுதை, குதிரை எல்லாம் வச்சிருந்தாங்க அதுல. அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க வயல்களுக்கு பக்கத்திலே பெரும்பாலும் அவங்க வீடும் பக்கத்திலே இருந்தது. பிக்சர் 17, 18 காமிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிக்சர் 19 காமிச்சிட்டீங்க. பிக்சர் 20, பிக்சர் 20 அதுல வீடை பார்க்கலாம். இதுல பாருங்க, அந்த வெளியிலே கயிறு கட்டி துணியெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. இது அவங்க வயல்களுக்கு பக்கத்திலே இருக்கு. அங்க குதிரை வண்டி, சைக்கிள்லாம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் 2, 3 குதிரை வண்டி இருந்துச்சு. சைக்கிளும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன தொலைவுக்கு போறதுக்கு சைக்கிள், சின்ன பசங்க யூஸ் பண்றதுக்கும் சைக்கிள் அது உபயோகப்படுத்துறாங்க. குதிரை வண்டிங்க ஒரு 2, 3 குதிரை வண்டி இருக்கு. குதிரை வண்டியில 3 விதம் இருக்கு. ஒன்னு கோட்டிங் பக்கி, இன்னொன்னு ஃபேமிலி பக்கின்னு பேரு, இன்னொன்னு மார்க்கெட் வேகன் பேரு. 22 இந்த மாதிரி 20லேருந்து 26 லைனா காமிச்சுக்கலாம் நீங்க. இந்த மாதிரி குதிரை வண்டிங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில இருந்தது. இது கோட்டிங் பக்கின்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட், இது ஃபேமிலி பக்கி.
குடும்பமா போறதுக்கு. இதெல்லாம் நாங்க வண்டியில போகும்போது பார்த்தது. ஸோ அது பிக்சர் எடுத்தேன் நான். ஃபேமிலியா போகும்போது அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். மார்க்கெட் போகும்போது 2 பேர் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து ஓப்பன் காட்டாவும் இருக்கும். அது வந்து பிசினஸ்க்கு எல்லாம் உபயோகப்படுத்திப்பாங்க. திறந்த வெளியில இதுவா இருக்கும். ஓப்பன் காட்டா இருக்குது வந்து மோஸ்ட்லி வந்து கப்பிள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது. 28 பிக்சர் 28 இது இருக்கு. இது வந்து பிக்சர் 28 இது முன்னாடி காமிச்சிங்களா அதே இருக்கும். இது என்னன்னா அங்க இருக்கிற அந்த பெரிய கடையில இந்த லான்காஸ்டர்ல இருக்க பெரிய கடையில பார்க்கிங் லாட்ல கார் விடுறோம் இல்லைங்களா, அந்த பார்க்கிங் லாட்லயே ஒரு பகுதியை வந்து ஹார்ஸ் அண்ட் பக்கி விடுறதுக்குன்னு விட்டுருக்காங்க தனியா. ஸோ இது வந்து அந்த பெரிய கடையோட பார்க்கிங் லாட்ல தான் எடுத்தேன். இது வந்து இங்க வந்து ஹார்ஸ் அண்ட் பக்கி விடுறதுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க இடத்த. பிக்சர் 29. அதுக்கப்புறமா நாங்க ஒரு கடைக்கு போனோம். அங்க வந்து இந்த அமிஷ் மக்கள் செய்யற பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அங்க அவங்க கையிலால செய்யற எல்லா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம், நர்சரிஸும் இது இதுல வைக்கிற இந்த இந்த கார்டன் இந்த பிளான்ட்ஸ் அதெல்லாமும் அவங்க வந்து விற்கிறாங்க, விற்பனைக்கு விற்கிறாங்க. 29. இதுல ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்க பண்ற அந்த ஃபர்னிச்சர்ஸ், அந்த ஸ்விம்மிங் பூல்ல யூஸ் பண்ற மாதிரி ஃபர்னிச்சர்ஸ், கார்டன்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க பேக் பண்ற குட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஜாம், அந்த பட்டர், பீனட் பட்டர் அந்த மாதிரி எல்லாமே, கேக்ஸ், மஃபின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்பவே அது எல்லாமே வந்து அவங்க தரத்திற்கு வந்து ரொம்ப பெயர் பெற்றவைன்னு சொல்லலாம். இந்த இந்த ஃபர்னிச்சர்ஸும் அதே மாதிரி தான். அவங்களோட தரத்துக்கு வந்து ரொம்ப பெயர் பெற்றவை. மக்கள்லாம் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க இவங்க செய்யறத. அதெல்லாம் அங்க பார்க்க முடிஞ்சது. இவங்களோட முக்கிய தொழில்கள்லாம் என்னன்னா, இவங்க வந்து விவசாயம் தவிர இவங்களுக்கு வந்து வீடு கட்டுதல். பிக்சர் 30 ஒன்று இருக்கும் சார். கடைசியா ஒன்று அனுப்பிச்சேன். மேகசின்ஸ்ல இருந்து ஒன்று அனுப்பிச்சேன். கடைசியா இப்ப அமிச்சது, இன்னைக்கு அமிச்சேன். இவங்களோட முக்கிய தொழில் என்னன்னா வீடு கட்டுறது, விவசாயம்க்கு வீடு கட்டுறது, ரூஃபிங், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே, கார்பென்ட்ரி ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னா அந்த பாண்ட் பில் பண்றது அது எல்லாமே இருக்கு. அப்ப மாதிரி பிளாக் ஸ்மித் ஒர்க், மெட்டல் ஒர்க்கு, ஷாப்பை ஓன் பண்ணுவாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க, ஓனா ஷாப் வச்சுப்பாங்க, பேக்கரி, ஃபுட் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி குல்ட்டிங், சோவிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த பொருட்கள்லாம் விற்பாங்க. அது மெயின் முக்கிய தொழிலாகவும் பண்ணுவாங்க. இந்த நர்சரி, கிரீன் ஹவுஸ், நர்சரிஸ் வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து அவங்களுடைய தொழிலாக இருக்குது இதெல்லாம். இவங்க வந்து பாரம்பரிய மருத்துவ முறை தான் பெருசா நம்புறாங்க. அதாவது பாரம்பரிய மருத்துவ முறைப்படியே உடல்நல குறைவு ஏற்பட்டா அதுல சரி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அவசிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்து நவீன மருத்துவத்தை வந்து நாடுறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க வந்து எல்லாருமே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். ஈவன் டாக்டர் ஃபீஸ் கூட இன்சூரன்ஸ் மூலமா தான் பே பண்றோம். பட் அவங்க வந்து எந்த உடல்நல காப்பீடும் வந்து, அதாவது எந்தன்னா அந்த நார்மலா நாங்க எடுக்கிற அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் அவங்க எடுக்கிறது இல்ல. அவங்க வந்து எல்லாமே சர்ச் பேஸ்டு திட்டங்கள்ல தான் அவங்க வந்து சேர்ந்துட்டு அதுல தான் அவங்க வந்து பண்றாங்க, பே பண்றாங்க. அது இல்லாம அவங்களுக்கு மருத்துவ நெருக்கடி வரும்போது அவங்க சமூகத்தினர் வந்து ஒருவருக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிறாங்க. சமூகத்தினரிடமிருந்து அவங்களுக்கு வந்து வலுவான ஆதரவு இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த அந்த கொட்டில் இந்த பான் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தான் சமூக நிகழ்வு, கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்க. அப்போ வந்து அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைக்கிறாங்க. எதுவும் ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஒர்க் வரும்போது எந்த இதுவும் வந்து யூஸ் பண்றது இல்லையா, அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றது இல்லை இல்லையா, அதனால நிறைய உழைப்பு இருக்கும். அது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சமூகமா சேர்ந்து அவங்க வந்து பண்றாங்க. இத பத்தி நானு படிக்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்துல எல்லாம் அப்படிதானே. வீட்ல மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் கிடையாது. எல்லா பெண்களும் ஒண்ணா சேர்ந்து, ஆளுக்கு ஒரு வேலையா ஒண்ணா சேர்ந்து பண்ணுவாங்கல்ல. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது.
இவங்க வந்து ரொம்ப அவசிய தேவை ஏற்பட்டாதான் அந்த மின் வசதி யூஸ் பண்றாங்க. மின் வசதி யூஸ் பண்றதுன்னா சோலார் பவர் மூலம், சூரிய ஒளி மூலமா இருக்கிற மின்சாரத்தை அவசிய தேவை ஏற்படும் போது பயன்படுத்துறாங்க. அது கூட வந்து அவங்களுடைய குரூப்பையும் அந்த சர்ச்சையும் பொறுத்து தான் இருக்கு இதை உபயோகப்படுத்துறதும். பட் எல்லா குரூப்புமே என்னன்னா அந்த பொது பப்ளிக் பவர் கிரிட்ல இருந்து அவங்க எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்றது இல்ல. ஆம், இந்த மாதிரி அவசிய தேவை ஏற்பட்டா சில குரூப் மட்டும் இப்போ வந்து அந்த சோலார் மூலமா உபயோகப்படுத்திக்கிறாங்க. அது எல்லாமே அவங்க சமூகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் தொலைபேசியும் அந்த மாதிரி என்னன்னா இந்த ரொம்ப வியாபாரத்துல முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஒரு நெருக்கடியான நிலைமை, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் அவங்க தொலைபேசி, பொது தொலைபேசி வச்சிருக்காங்க. லைக் அவங்க சமூகத்துக்குன்னு பொதுவா இருக்கும், அந்த தொலைபேசியில போய் பேசுவாங்க. அது கூட இந்த பழமைவாத ஆமிஷ் பீப்புள், ஓல்டு ஆர்டர் ஆமிஷ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து உபயோகப்படுத்துறது இல்லை. இந்த முற்போக்கான ஆமிஷ் குழுன்னு இருக்காங்க இதுல, அவங்க தான் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் அவங்க யூஸ் பண்றாங்க. அதுல வந்து இந்த மாதிரி அதுவும் பொது தொலைபேசி மட்டும் அவசியமான டைம்களை உபயோகப்படுத்திக்கிறாங்க. நான் இந்த நவீன வசதிகள்லாம் வந்து நவீன வசதிகள் இந்த மாதிரி அடிமை ஆகாம அவங்க எல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழற இந்த வாழ்க்கை முறை வந்து ரொம்ப மெய்சிலுக்க வைக்குது. அவங்க அவங்களோட இது வந்து அவங்க வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி கடின உழைப்பு, எளிய வாழ்க்கை முறை, இந்த சமூகத்திற்கு சேவை, இந்த மத நம்பிக்கை இதை சுத்தியே அவங்க வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிட்டாங்க. நாம வாழ்க்கையில வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். பெரும்பாலான மக்கள் வந்து உண்மையான சந்தோஷமான உடல் நலம், அமைதி, குடும்பத்தோட செலவிடுற நேரம் இது எல்லாத்தையும் இழக்கிறாங்க. தும்பை விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி தான் ஆகுறது. எதனை அடையறதுக்கு ஓடுறோன்னு தெரியாமே ஓடி துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. மக்கள் வந்து அங்க போயிருந்த போது நிறைய மக்கள் பேசிட்டு இருந்தாங்க, இவங்க எவ்வளோ ஆனந்தத்தை மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வசதிகளும் ஆடம்பரங்களும் வந்து நிலையான மகிழ்ச்சியை கொடுக்காது. இவங்க வந்து இறைவன் வகுத்த வழியில ஒரு இயற்கையோட இணைஞ்சு வாழறாங்க. ஆமிஷ் மக்கள் வந்து வாழ்க்கைய வாழறாங்க. ஆக்சுவலா நாம வாழ்க்கையில போராடுறோம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இத்துடன் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆம், உங்களுக்கு வேற ஏதாவது இது சம்பந்தமா கேள்விகள் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிந்ததை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ சில கூடுதல் தகவல்களையும் சொல்றேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். கைதட்டலாம். நைஸ். மேடம் வேற பேசுறீங்களா? போயிட்டாங்களா? செல்வா, இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வில்லேஜ் நேம் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. நாங்க நேம் அவங்க சொல்லாதால இன்னைக்கு அந்த நிறைய வில்லேஜ் இங்க இந்த மாதிரி வச்சிருக்கானுங்க. இந்த அமீஷ் வில்லேஜ் வந்து லாஸ்ட் டைம் நாங்க நியூ ஜெர்சி ட்ரிப் போன வருஷம் போகும்போது போகலான்னு எனக்கு இஷ்டமா இருந்தது. பட் ஃபேமிலியில எல்லாருமே வேணான்ட்டாங்க. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் அதுல என்ன இருக்கு, போர் அடிக்கும் அப்படின்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. மற்ற ஏரியாலாம் சுத்தணும், ஆனா இதுக்கு யாரும் அலோவ் பண்ணல. ஏன்னா பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல, இவங்களுக்கு அங்க ஒன்றும் என்டர்டெயின் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஹெர்ஷி சாக்லேட் ஃபேக்டரி போகலாம், ரோலர் கோஸ்டர் போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இதுல எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நாங்க போகல. ஆனா நாங்க இதை நான் பிளான் பண்ணேன் அந்த டைம், விடல என்ன. மற்றபடி இது அதிசயமா தான் இருக்கு. இது எப்படி இவங்க அதே மாதிரி இது இல்லாம இன்னும் இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸுமே மேடம் அது நிறைய வில்லேஜஸ் இருக்கு. இன்னும் இதை விட பழங்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். இன்னும் நெருப்பு மூட்டி சமைச்சுக்கிட்டு குடிசைகள்ல வாழ்ந்துகிட்டு அந்த மாதிரி வில்லேஜஸும் இருக்கு அமெரிக்கால. அது வந்து பியூர் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி வாழுறாங்க. அது போய் இது பார்த்தா இவங்க இன்னும் குதிரையில போறதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்லா இருந்தது மேடம். நீங்க இந்த தகவலே வந்து நிறைய பேருக்கு தெரியாது தான். இது நல்ல தகவல். ஆனா ஏன் இவங்க மீசைய எடுத்துட்டு யூஸ்வலி இஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்றவங்க வந்துட்டு இதை பண்ணுவாங்க, மீசை இல்லாம தாடி வச்சுப்பாங்க. இவங்க அவங்க இதுக்கு அதுக்கு ஆமா இருக்கான்னு நிறைய தெரியல. வந்து அவங்க பைபிள்ல குறிப்பிட்ட மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை வாழறாங்க.
ஓ, அப்ப பைபிள்ல இருந்து வருதா இது? சரி சரி, அப்போ நிறைய அப்ப கரெக்ட். அது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய வந்து அவங்களோட ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுல இருக்க மாதிரி தான், குறிப்பிட்ட மாதிரி தான் வளராங்க. பைபிள்ல இருக்காங்க. இவங்க வந்து ஆனா பேப்டிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? அது அது தெரியல. வந்து ஃபாலோ பண்றவங்க. அது கிறிஸ்டியானிட்டிலே ஒரு வகைங்களா? ஒரு ஆமா, ஒரு அதாவது என்னன்னா ஞானஸ்தானம் சொல்லுவாங்கல்ல, அந்த பேப்டைஸ் பண்றது. அது வந்து இன்ஃபான்ஸ்க்கே பண்ணிடுவாங்க இல்லையா இப்போ. அவங்க ஆமா. வந்து இந்த அமிஷ் பீப்புள் வந்து அதை எதிர்க்கிறவங்க. அவங்க ஓ, வந்து என்னன்னா அந்த ம், பசங்க ஒரு ஏஜ் வந்த பிறகு அவங்க வந்து அதை பிலீவ் பண்ணி அது மேல ஃபெய்த் வச்சு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. மற்றபடி குடும்பம்லாம் ஏதாவது இப்போ ஃபேமிலி கவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே 5 பசங்களோ. ஃபேமிலி ஜாஸ்தியா இருக்கும், மெம்பர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதெல்லாம் தான் இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்ட பிறகு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம். எல்லாமே முதல்லயே சொல்லிட்டு போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு. ஆம், ஆமா, ஃபேமிலி வந்து இப்போ வந்து 6 to 8 அந்த காலத்துல இன்னுமே நிறைய பசங்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்பவுமே பெரிய ஃபேமிலி தான் அவங்க எல்லாமே. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இப்போ மற்றபடி அவங்களுக்கு வருமானம் வந்து வெறும் விவசாயம் தான். வருமானம் வந்து அதான் இப்ப நான் தொழில்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. நிறைய பேர் விவசாயம் வச்சுக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும், நல்லா தெரியல, மற்ற வசதியாவும் மற்ற இருக்கிறாங்க. மற்ற இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இங்க வந்து இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. இல்ல, ஓனா செய்யறாங்க, அவங்க சமூகத்துக்குள்ளே ஹெல்ப் பண்றாங்க. வெளியிலயும் இவங்க செய்யற பர்னிச்சர்ஸ் வெளியில வாங்குறவங்க விக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா பிசினஸ்ல. புரியுது புரியுது. சூப்பர். நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப தொழில்கள் தான், பிசினஸ் தான் பண்றாங்க. நிறைய தகவல்கள். நெக்ஸ்ட் டைம் வெறும் சீனியர்ஸ் மட்டும் போகும்போது நாங்க போய் பார்க்கறது ட்ரை பண்றோம். ரொம்ப ம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலா இதுல முதல்ல வந்து அவங்க என்ன எதை பேஸ் பண்ணி இப்படி இருக்கிறாங்கன்றது ஏதாச்சும் கேட்டீங்க? என்ன மதம்னு சொல்லிட்டீங்க, அது ஆனா பேப்டிஸ்ட்னு சொல்லிட்டீங்க. ம். இது எவ்வளவு காலமா இதே மாதிரி இருக்கிறாங்க? அதங்க 17ஆம் நூற்றாண்டுல இங்க வந்தாங்க, அப்போத்துல இருந்து இப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப மற்ற 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 இப்ப டெவலப்மெண்ட் எல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? இவங்க பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்களா? போய் பாக்குறாங்களா? இவங்க வந்து அது எதுவுமே அவங்க யூஸ் பண்றதே இல்லை, அதை பத்தி எதுவுமே இவங்க தெரிஞ்சுக்கவே விருப்பப்படுறதில்ல. இப்ப இவங்க எங்களுக்கு அது காசெல்லாம் வேணான்றாங்க. அவங்க அவங்க எங்களுக்கு இது வேணாம், இதுதான் இந்த கடின உழைப்பு, இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை முறை தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அப்படிதான் இருக்கணும்ட்டு இருக்கிறாங்க. கரன்சி என்னங்க? கரன்சி மணியா? மணிதான் இப்போ தொழில் பண்றாங்க, மணி இல்ல வருது நான் அது அவங்க. கேட்கல. என்ன கரன்சி? என்ன அமெரிக்கன் கரன்சி கரன்சி தானே நேம்? இல்ல பண்றாங்க. இல்ல, இங்கதானே இருக்கிறாங்க. இல்ல நான் கேட்டேன், அது கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? நல்லா இருக்கும்ல, அதனால நான் கேட்டேன். வாழறதுக்கு வேணும்ல. அதுதான் அதுதான் சார் நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க வந்து ஜீவனாம்சம் வந்து அவங்களுக்குள்ளேயே செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்ல. அதான் வெளியிலயும் போய் இருக்கிறாங்க, வெளியிலயும் வேலை செய்யறாங்க. அதுதான் ஆனா அதுதான் வாழ்க்கை முறை மட்டும் தான் இதை ஃபாலோ பண்றாங்க. இல்ல இதுல ஆமா, மிகப்பெரிய ஒரு விஷயம்னா வெளியில போய் செஞ்சும் அவங்க மாறாம இருக்கிறாங்கன்றதுதான் அங்க இது. அதான் பெரிய விஷயம். அதுதான் அது அவங்க படிப்புலாம் பாருங்க, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அவங்களுக்கு வந்து அந்த வெளி உலக இதுவே பசங்களுக்கும் அவங்க பண்றதே இல்ல, எதுவுமே இது புரியுது. பண்றதே இல்ல அவங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்டாவது ஸ்டெப் எடுக்கணும்ல. கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து நிறைய ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. அந்த வேர்ல்டு வார் வந்த டைம் எல்லாம் வந்து ரொம்ப எதிர்த்திருக்காங்க. இவங்க எல்லாம் அமைதிவாதிங்க. அந்த பைபிள்ல குறிப்பிட்ட மாதிரி இருப்பாங்க இல்லையா, அமைதிவாதிங்க. அவங்க வந்து வார்ல வந்து கலந்துக்கவே இல்லை. அப்பெல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அப்புறம் கல்வி முறைக்கு எதிர்ப்பு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1971ல இவங்க வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அமெரிக்கா என்னன்னா எல்லா மதத்தினரையும் வர வைக்கிறது தான் அவங்க. ஸோ அதனால அவங்க வந்து அவங்களுடைய மதத்துக்கு, ரிலீஜனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து, அவங்க பாரம்பரியத்துக்கும் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து, எதையுமே கட்டாயமா திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உட்கார்ந்து ஒரு சில இது வந்து பேசிக்கிட்டாங்க. லைக் பப்ளிக் சேஃப்டிக்கு மட்டும் அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ் கட்டுறது கிடையாது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்ல, எஜுகேஷனும் அவங்க வந்து எல்லா ஸ்கூல்ல வந்து பப்ளிக் இது இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஆமிஷ் மக்கள் அவங்களோட கல்வி முறையை அவங்களே பிளான் பண்ணிக்கிறாங்க. ஓ, இது வேற என்ன? எலெக்ஷன் ஓட்டிங் எலெக்ஷன் ஒரு நல்ல கேள்வி, நானும் அதை பத்தியே இது பண்ணவே இல்லை, அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்கவே இல்லை. கண்டிப்பா ஓட்டிங் இருக்கும். ஓட்டிங் இருக்கும். ஓட்டு உரிமை இல்லாம இந்த இருக்கும், நாட்டுல இருக்க ஓட்டு உரிமை முடியாது. இல்லாம எப்படிங்க இருக்க? ஓட்டு இருக்கும்.
சிட்டிசனா ஓட்டிங் இருக்கவங்க இல்ல எல்லாருக்கும் உண்டு. ஓட்டிங் இருந்ததுன்னா அங்க அவங்களுக்குன்னு ஒரு லீடர், ஆமா. அது அது வந்து இவங்க யாரோட எந்த ப்ரொவின்ஸ்ல வராங்க, எந்த லீடர் வராங்க அப்படின்றதுலாம் கேள்வி. அப்ப அதனுடைய கனெக்ஷன் இருக்கும்ல. அப்ப இவங்க தனியா தானே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஓட்டிங் இருக்குமான்றது ஒரு டவுட் தான். இது இல்ல ஓட்டு இல்லாமலாம் இருக்காது. இங்க ஓட்டு இல்லாம ஓட்டிங் யாராலையும் இருக்க இருக்கும். முடியாது. ம், ஓட்டு ம். உரிமை இல்ல சார். இதுனா சின்ன வில்லேஜ் தானே சார். நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு மேயரோ லோக்கல் கவுன்சிலரோ வந்துட்டு ஒரு கவுன்சிலரே பாத்தீங்கன்னா இதை விட ஒரு 10-15 ஏரியா இல்ல கவர் பண்ற சின்ன மாதிரி இருக்கும். வில்லேஜ்னா அவங்க வந்து ஒரு 86,000 பீப்புள் இருக்கிறாங்க பிலடெல்பியா அந்த லான்காஸ்டர்ல மட்டும். டோட்டல் பாப்புலேஷன் அவங்க 86,000. அவங்க அந்த பிலடெல்பியால மட்டும் இதே மாதிரி ஒஹாயோல இந்தியானாலயும் நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க. ஓ, ஒஹாயோல வந்து ம். அதுவும் அந்த ரேஞ்சுக்கு வருது. 80,000க்கு இருக்காங்க. இந்த வில்லேஜ்ல எவ்வளவு இருக்காங்க மேடம்? இங்க 86,000 வில்லேஜ்ல மட்டும் நியர்லி. 86,000 இருக்கு. அப்ப மிகப்பெரிய ஓட்டு சதவீதம் தான் ம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் இருக்கும். நீங்க எனக்கு அதை அது செக் வந்து பண்ணுங்க. தோணவே இல்லை. மீதெல்லாம் படிச்சேன். அதை 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 பத்தி செக் பண்ணுங்க. நீங்க அது செக் என்ன பண்ணிட்டு இருக்குது சொல்றேன். அப்படின்றது பாருங்க. மாலதி வேமா பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சரளா ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. அமெரிக்காவுல அந்த கிராமத்தை அந்த கிராமத்தை வந்து நீங்க அழகா சுத்தி காமிச்சிட்டீங்க. அதான் இப்ப நேத்துதான் வந்து செஷன் ராமு சாரோட செஷன் வந்து என்னன்னா, மக்கள் வந்து மாத்திக்கணும் எல்லாத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் நேத்து நடந்துச்சு. இது அப்படியே டிபிக்கலா அப்படியே இவங்க இன்னும் மாத்திக்கவே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. அவங்கள எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க மாத்திக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீங்க இதை கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஆமா. கேட்கணும்னு நினைச்சேன், படிக்கிறாங்களா ஸ்கூல் போறாங்களான்ட்டு லதா மேடம் கேட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ் தான் இருக்கா, எல்லாரும் இவங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆனா இப்ப எல்லாரும் போயிட்டு இப்ப வெளியில நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, விவசாயம் பண்றாங்க மத்த வேலைகள் தான் சொன்னாங்க. இப்ப யாருமே இவங்க ஆபீஸ்ல எல்லாம் போய் ஒர்க் பண்ணவே இல்லையா அப்படின்றதுதான் கேட்கணும்னு இவங்க நினைச்சேன். வந்து போய் கடையில போய் வேலை செய்யறாங்க. அதாவது ஆஹ் இன்னொருத்தவங்க கடையில போய் வேலை செய்யறது அந்த மாதிரி பண்றாங்க. ஆஹ் ஆமிஷ் பீப்புள் இருக்கிற கடையிலே அவங்க கடை ஓனரா இருந்தா அங்க போய் ஒர்க் பண்றது அந்த மாதிரி பண்றாங்க. ஆஹ் மத்தபடி எல்லாமே இவங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தானே படிச்சிடறாங்க. எல்லாமே இவங்க தொழில் தான், இவங்க சமூகத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. படிக்கிறதுக்கு மட்டும் இப்ப எழுத படிக்க கணக்கு வழக்கு பார்க்க தெரிஞ்சா போதும் அந்த ஆமா அவங்களோட காலத்துல. அஹ், ஆமா அவங்க லைஃப லீட் பண்றதுக்கு தேவையான இதுவும் மட்டும்தான் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஏன்னா நாங்க இப்ப லாஸ்டா வந்து ஊட்டி போயிருந்தோம். அங்க கூட நாங்க தோடாஸ் வில்லேஜுக்கு போனோம். அங்க கூட ம் இருக்கிறவங்க வந்து லேடிஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னுமே அந்த பால் எண்ணெயே சாப்பிட மாட்டாங்களாம். பால் வெண்ணெய் அந்த பால் பொருட்கள் தான் சாப்பிடுவாங்களாம். நிறைய லேடிஸ பார்த்தோம் நாங்க. ஆனா அந்த கிராமத்துலயுமே நிறைய பேர் படிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் வெளியில போயிட்டு ஃபாரின்ல இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நாட்டிலேயே வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்ற பிடிவாதத்துல இருக்கிறதால மட்டும்தான் இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு கொள்கையோட இருக்காங்க, அதான் பைபிள்ல இருக்க மாதிரி அவங்க அந்த கொள்கையோட இருக்காங்க போல. அதனாலதான் இது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமா இவங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா லேட் டீன்ஸ் வந்து ரிம்ஸ்பிரிங்கான்றாங்க அந்த இதுவ லேட் டீன்ஸ. அவங்க வந்து 16 to 18 ஏஜ். அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பீரியடா அந்த ஏஜ். அப்ப என்ன பண்றாங்க, அந்த அந்த பாப்டைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வெளி உலகத்துக்கு அனுப்புறாங்க, போறாங்க அனுப்புறாங்க. அவங்க வந்து மனசார ஒத்துக்கணும் இந்த இதுவ இந்த அமிஷோட லைஃப் ஸ்டைலையும் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களா விருப்பப்பட்டு வரணும். வந்து பாப்டைஸ் பண்ணிக்கணும்னா தான் அப்ப இது பண்றாங்க. இல்ல வேணான்றவங்க வெளியில போய் வாழறவங்க வந்து வாழறாங்க. பட் அவங்களால டிஃபிகல்ட் வாழறது ரொம்ப ரேர் தான். வெளியில போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்களாமா யாருன்னா என்ன அந்த வில்லேஜ்ல இருந்து இருக்கிறாங்க யாரோ சில பேரு வந்து போறாங்க. அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வரணும் லைஃப்ல அப்போ முன்னாடி. அதான் 8th தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கு புதுசா கத்துக்கணும் எதுனா பண்றது. பட் இவங்களுக்கு தெரிஞ்ச தொழில அப்ப இவங்களோட இதுல இருந்தா இவங்க இன்னுமே முன்னேறிடுவாங்கல்ல. அதனால ரேர் தான் அவங்க வந்து வெளியில போறவங்க. மேரேஜ் பண்றதெல்லாம் எந்த ஏஜ்ல பண்றாங்க அதெல்லாம்? மேரேஜ் வந்து இயர்லி 20s பண்ணிடுறாங்க. மேரேஜுக்கு வந்து அதே தான், அவங்க சமூகத்துக்குள்ளே தான் இருக்கும். அவங்க இந்த மாதிரி அலோ பண்றாங்க. அவங்க கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அவங்க வெளில போறதுக்கு இருக்கிறதுக்கு. பட் மேரேஜ்க்கு முன்னாடி இன்னும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். பட் வந்து போகலாம் வரலாம்.
லைக் வித் பேரண்ட்ஸ் கன்சர்னோட தான் போறாங்க வராங்க. அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்கள. அப்ப அவங்க அந்த கிராமத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வெளியில வர்றதே கிடையாது. எந்த ஒரு சிட்டிக்குள்ளேயும் அவங்க வர்றதே கிடையாதா? அதான் இந்த வரணும்னாலும் மாதிரி வியாபார விஷயத்துக்காக வருவாங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் தானே? அதுவும் ஒண்ணு. அவங்க வந்து ஜெர்மன் ஃபர்ஸ்ட் பிரைமரி லாங்குவேஜ் வந்து ஜெர்மன் தான். அதுதான் வீட்டுக்குள்ள அதுதான் பேசிக்கிறாங்க. செகண்ட் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஏன்னா இங்க இருக்கிறதால லைக் இன்டராக்ஷன் இப்போ வந்து தொழில் பண்ணும்போது மற்றவங்களோட இன்டராக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜா இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலி இந்த தகவல்கள். ஏன்னா எல்லாருமே வந்து முன்னேறணும், வேர்ல்டே முன்னேறணும் அப்படின்னா நம்ம எல்லாம் எல்லாருமே எல்லா தலைவர்களும் பாடுபடுறாங்க. ஆனா இன்னுமே வந்து இவங்க அப்டேட் பண்ணிக்காம அது மாதிரியே இருக்கு. ஆனா வந்து சிட்டி நல்லா இருக்கும், பொல்யூட் ஆகாம இருக்கும், நல்லாதான் இருக்கும். ஆனா வந்து அப்டேட் பண்ணாம இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது ஆனா இதுவா இருக்கு. அவங்களோட ஆனா லைஃப் இன்னொரு நல்லா விஷயம், இருக்கும். லைஃப் நல்லா ஆமா இருக்கும். இன்னொரு விஷயம் அவங்களோட என்னன்னா, life இப்ப லைஃப்ல என்ன இம்பார்ட்டன்டான ஒரு 4 விஷயம் சொல்லுங்க அப்படின்ட்டு எல்லாரையும் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு அதான் அமைதியான வாழ்க்கை முறை, அதேதான் ஒரு சொல்லுவோம். வீடு, சாப்பாடு, இதுதானே ஒரு தூக்கம், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், டென்ஷன் இல்லாம இருக்கணும், ஒரு அப்படிதானே ஒரு இம்பார்ட்டண்டா 4 கேட்போம். ஆனா ஆமா உண்மையாலுமே சொல்லணும்னா அந்த இம்பார்ட்டன்ட் 4 தொலைச்சிட்டு தான் நம்ம மீதி எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம் எல்லாமே. கரெக்ட் பட் கரெக்ட். நம்ம எல்லாம் அதை ஃபீல் பண்ணிட்டோம். திருப்பி நம்மால அந்த லைஃப்க்கு போக முடியாது. கண்டிப்பா நினைச்சாலும் போக கண்டிப்பா முடியாது அது. கண்டிப்பா போக முடியாது. இவங்கெல்லாம் அதை அனுபவிக்காததால அவங்க வந்து அது அவங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறது தான் பெஸ்ட், அப்படியே இருந்துடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா வந்து இப்ப அந்தமான்ல இருந்து சார் வந்து ஒருத்தர் பேசினாரு. அப்போ அவர் சொன்னாரு நம்ம இந்தியாக்குள்ளவே அந்தமான்லயே ஒரு ஒரு ஐலாண்டு இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி என்னது நம்மளோட பாகிஸ்தான் பங்களாதேஷ் வார் நடக்கும்போது அங்கிருந்து வந்து அந்த இடத்துல வந்து செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க கரண்ட்லாம் கிடையாது. அந்த அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கிடையாது, விசா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க மக்கள் வந்து அந்த போயிட்டு எந்த ஒரு எதுவுமே பண்ணல. கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணல, பங்களாதேஷும் பண்ணல. ஆனா இந்தியா கவர்மெண்ட் போயிட்டு ஓட்டுக்கு மட்டும் எல்லாரும் போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து ஓட்டு மட்டும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பவே சொன்னாரு. அவர் வந்து சொன்னாரு அத மாதிரி இன்னுமே நம்ம இங்கவும் இருக்கு அப்படின்ற மாதிரிதான். அங்கேயும் அந்த மாதிரி ஓட்டுரிமை எல்லாம் இருக்கும். அப்பதான் வந்து அங்க எல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். தேங்க்ஸ். வாங்க நாராயணன் சார் பேசுங்க. கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். நான் மிஸ் பண்ண நேரத்தில் ஏதாவது சொன்னீங்களான்னு தெரியல. அந்த கேள்வி மட்டும் கேட்குறேன் நான். அந்த ரோட்ல வந்து பவர் போயிட்டு இருக்கு. அவங்க பவர் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்களா இல்ல அதுக்கும் அந்த இல்ல ரோடெல்லாம் நார்மல் இதுவா தான் இருக்கும். மீதி பேரும் இருக்கிறாங்க இல்லையா உங்க இதுல, நான் அமிஷ் பீப்புளும் இருக்காங்க இல்லையா, பப்ளிக் ரோடெல்லாம் அதே மாதிரி தான். நான் இவங்க மிஸ் யூஸ் பீப்புள் அங்க பண்றது இல்ல. இருக்காங்க. ஆமா ஆமா இருக்காங்க, நான் அமிஷ் பீப்புளும் இருக்காங்க. இவங்க வந்து யூஸ் பண்றது இல்ல. ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா? எல்லாமே எல்லாமே இருக்கு சார். இவங்க கூட வந்து அவசிய தேவைக்கு வந்து இப்ப எமர்ஜென்சிலாம் வந்துச்சுன்னா அங்க தானே போகணும் எதுனா. ஸோ அதனால அவசிய தேவைக்கு போவாங்க. இப்ப நார்மலா ஒரு கோல்டு காஃப் ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அவங்களே வந்து ஓகே பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே. ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி மேடம்? அவங்க பிரெட் ஐட்டங்கள் சாப்பிட்றாங்களா? ஆமா. ஆனா அவங்க வந்து என்னன்னா பழைய கால வாழ்க்கை முறை தான். இந்த சூரிய அஸ்தமனம் ஆகும் மேக்சிமம் அந்த மாதிரி ரொம்ப லேட் நைட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவசிய தேவை ஏற்பட்டனா இல்ல ஒர்க் பிரெட் பண்ணுவாங்க. சாப்பிடுவாங்களான்னு கேட்குறேன். ஆமா ஆமா அவங்களுக்கு அதெல்லாம் தான் சார் ஃபுட்டு. இல்ல அதே ஆனா அப்ப பேக்கரி எங்க இருக்கு? கடினமா சொல்லுங்க. பேக்கரி எங்க இருக்கு? பேக்கரின்னு தனியா இருக்காது. பட் இவங்க பொருள்கள்லாம் விக்கிறாங்களே, பேக்கிங் பண்ண பொருட்ஸ் எல்லாம். ஓஹோ. சரி, அங்க வந்து நீங்க நீங்க போனீங்களாங்க? ஆமா நான் போனேன். அப்ப நீங்க எதுல போனீங்க? நான் வந்து பிலடெல்பியா போயிட்டு பிலடெல்பியால இருந்து பிலடெல்பியால எங்க ரிலேட்டிவ் இருக்காங்க, சரி அவங்களோட கார்ல சரி. வந்தேன். கார்ல அலோவ் பண்றாங்களா? அதெல்லாம் கார்லாம் அலோவ் பண்றாங்களா உள்ள? கார்ல வந்துன்னா இவங்க வந்து மாடல் அமிஷ் வில்லேஜ் தான் வச்சிருக்காங்க. அந்த பார்க்கிங் லாட்ல கார்ல தான் விட்டுட்டு ஓ அந்த மாடல் அமிஷ் வில்லேஜுக்குள்ள நம்ம நடந்து ஓ போய் ரியல் வில்லேஜ்குள்ள போக முடியாது. ரியல் வில்லேஜுக்குள்ள போனா இவங்க தான் அந்த போட்டோ வீடியோ எல்லாம் வரதில்லைல்ல, அதனால பார்க்க முடியல. ஆக்சுவலா நான் பார்க்கணும்னு சொல்லி நான் எடுத்த கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம்
சரி ஏதாவது பார்க்கணும், ஏதாவது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும்ட்டு இருந்தது. நாங்கள் காரில் தான் போனோம். அந்த பேக் ரோட் டூர்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துலயே நாங்கள் காரில் போனோம் நாங்கள். ஸோ வந்து நாங்கள் வந்து இந்த முட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அவங்க வீட்டிலேயே செல் பண்ணுறாங்க, போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தேடி தேடி போனோம். ஸோ அதுலேருந்து யார்கிட்டயாவது கொஞ்சம் பேச முடியுமா, ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்க வீட்டுக்கு வெளியில தான் அந்த போட்டோலாம் எடுத்தேன். அந்த குதிரை வண்டி இருந்த போட்டோ அதெல்லாம் எடுத்தேன். Oh, strange. Anyhow, so there is no அவங்க போட்டோல internet. வர இது இல்ல. சில இது நான் டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்ததுல கொஞ்சம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு பிடிக்கலன்னு போது நம்ம எப்படி எடுக்கிறது? They don't use internet, phone, anything. இல்ல எதுவுமே யூஸ் பண்றதுங்க. ஆனா சரி, வெளியில போய் வேலை செய்யறாங்கன்னா எப்படி போறாங்க அங்கேருந்து? நீங்க கேட்டீங்களான்னு தெரியலங்க. போன் வந்து எமர்ஜென்சிக்கும் ரொம்ப பிசினஸ் டிரான்சாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு மட்டும் அவங்க வந்து நம்ம பழைய காலத்துல ஒரு பொது தொலைபேசி வச்சிருப்போம் இல்லையா, காமனா. அதே மாதிரி அவங்க சமூகத்துக்குன்னு தனியா வச்சிருக்காங்க. ஓஹோ. அதுல போய் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இல்ல இப்ப இங்க இருந்து வெளியில போய் வேலை செய்யறவங்க எப்படி போறாங்க வெளியில? சைக்கிள், குதிரை வண்டி, இது 2 தான். ஓஹோ, ஃபார் ஆஃப் போக மாட்டாங்க. அப்ப என்னங்க? ரொம்ப ஃபார் ஆஃப் போக மாட்டாங்க. ஃபார் ஆஃப் போகிறது இல்லை. அப்படி அவசியம் போகிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, நான் அமிஷ் டிரைவர் வச்சுட்டு யூஸ் பண்றாங்க. பட் காரை ஓனா உபயோகப்படுத்துறது இல்லை, ரொம்ப அவசிய தேவை ஏற்படும் போது. ஓகே ஓகே, அருமை. நான் அமிஷ் டிரைவர் தான் டிரைவ் பண்ணுவாங்களாம். காரை ஓன் பண்றது இல்லை இவங்க. இல்ல இவங்களே கார் ஓட்டுறது இல்லைன்றப்ப அமிஷ் டிரைவர் எங்க இருக்க போறாரு? அதான் கரெக்ட். அதுதான் கண்டிப்பா இவங்கள டிரைவர் இருக்க மாட்டாரு. சோ நோ டிரைவர். அவங்க இதுல டிரைவருக்கு வாய்ப்புகள் கம்மி. டிரைவர்னாவே நான் அமிஷ் தான். சரி, இப்ப இவங்க இந்த மாடர்ன் திங்ஸ் எல்லாம் டூத் பேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்றாங்களா? சோப்பு? அது ஒன்றும் தெரியல. அதை பத்தி எதுவுமே எதுலயும் மென்ஷன் பண்ணல. அந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எதுவும் இல்லை. அதெல்லாம் யூஸ் பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. செருப்பு யூஸ் பண்றாங்களா? நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லைங்க. இல்ல பேர் ஃபுட் தான் போட்டிருந்தார் செல்வா. இல்ல மெசேஜ் போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா பேர் ஃபுட்டை வந்து அவங்க ஸ்பிரிச்சுவலா கன்சிடர் பண்றாங்க. சின்ன பசங்க, லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டு பேர் ஃபுட்ல போறாங்க. பட் மேண்டேட்டரி கிடையாது. இப்போ எப்படி நம்ம கோயிலுக்குள்ள போனா செருப்பு போடாம போறோம், ஸ்பிரிச்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தோட அது வந்து பிரிச்சிடுது எங்களை அப்படின்ட்டு ரிலீஜியஸா முடிஞ்ச அளவுக்கு பேர் ஃபுட்டா போறாங்க. பட் ஷூஸ் எல்லாம் போடுறாங்க. சரி, இந்த ஆமா போடுறாங்க. நான் ஜென்ஸ் எல்லாம் ஷூஸ் இருக்கு. போட்டோஸ் நீங்க அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா எல்லாமே போட்டோஸ் இருக்கு. சரி, துணி எல்லாம் எங்க வாங்குறாங்க? போட்டுக்கிற துணி எல்லாம் மெட்டீரியலா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேங்க. மெட்டீரியலா வாங்கி அவங்க ஸ்டிச் பண்றது அவங்களே தான் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லார் வீட்லயுமே அந்த சூயிங் மெஷின் அந்த இதுவெல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், அந்த லேடிஸ்க்கு எல்லாருக்கும் அவங்க வீட்டு வேலைகள் எல்லாமே தெரியும். இவங்க வந்து அந்த வயல்கள் ஒட்டி தானே வீடு இருக்கு மோஸ்ட்லி. அதாவது விவசாயம் தொழிலா பண்றவங்க எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து உழைப்பாங்க. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அது அவங்க அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக தான், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கணுன்றதுக்கு தான் வயல் பக்கத்தே இருக்கும் வீடு. மார்டாலிட்டி ரேட் என்ன மேடம்? என்னங்க மார்டாலிட்டி ரேட் அங்க அது தெரியுமா? அது தெரியல. ஏன்னா இயற்கையோட இருந்து வாழ்றவங்கன்னா அவங்க எத்தனை வயசு ஆனா வரைக்கும் அது அப்படிதான் சொல்றாங்க, நிறைய நாள் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எளிமையா இதான் சொல்றது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எல்லாமே வந்து ஒரு இயற்கையோட தானே இணைஞ்சிருக்காங்க. சோ கண்டிப்பா அது வந்து நிறைய நாள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஏஜ் வைஸ் எக்ஸாக்ட்டா தெரியல, பட் இருக்கிறாங்க நீண்ட நாள். தேங்க்யூ மேடம், ரொம்ப அருமை, ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி. தேங்க்யூ. செக் பண்ணுங்க இந்த क्वेश्चनல மார்டாலிட்டி ரேட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணா நல்லா. செக் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க மேடம். ஆமா டெஃபினட்டா. லதா மேடம் பேசுறீங்களா? லதா மேடம், வேலம்மாள் மேடம். சரளா, உங்கள் எழுத்து போலவே உங்கள் பேச்சும் சிறப்பு சரளா. ரொம்ப அழகா அந்த அப்படியே எங்களை அந்த வில்லேஜுக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல இன்னைக்கு கிராமங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா
நீங்க சொல்ற மாதிரி இந்த பழமையை இன்றைக்கு வரைக்கும் போற்றிக்கிட்டு இருக்காங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அந்த நம்ம நகர்ப்புறத்துல உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு கிராமத்துக்கு வந்துட்டு இந்த சின்ன குழந்தைங்க சாப்பிட குர்கரே அந்த இன்னும் என்னத்தை எல்லாமோ சொல்றாங்களே அவ்வளவும் இன்னைக்கு குழந்தைகள் யாரும் கிராமத்துல உள்ள இலந்த பழத்தையோ சவு மிட்டாயோ யாரும் சாப்பிடுறது இல்லை. கடலை மிட்டாயை கூட சாப்பிட விரும்பல. இன்னைக்கு அது மாதிரி கிராமத்தை மாறிக்கொண்டு வருகிறது. சார் கேட்ட மாதிரி அவ்வளவு தூரம் அவங்க மாறாம இருக்கிறாங்கிறது மிகப்பெரிய வியப்பு. நான் நினைக்கிறேன் சில ஜூஸ் கூட இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, தைக்க கூட துணி கூட தைக்காம எல்லாம் போடுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக மத ரீதியாக இருந்தா கூட நிறைய அந்த பழங்கால கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாத்திட்டு வராங்கங்கிறது நீங்க ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது நீங்க அங்க பயணம் செஞ்சிருக்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். எங்களையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண வச்சீங்க. அதுதான் ரொம்ப அதுல சிறப்பு வந்து அதுதான். நல்லா அழகா சொன்னீங்க. அப்படி கூட்டிட்டு போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த படங்களோட நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலதான் முதல்ல போன் வச்சிருந்தேன், அப்புறம் தான் ஐபேட தூக்கி வச்சேன். எப்படியாவது அந்த அது இன்னும் படங்களை நல்லா பெருசா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப உண்மையிலே வாழ்த்துக்கள் சரளா, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேள்விகள்னா நிறைய நீங்க சொல்லிட்டீங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. அந்த உணவு தான் சார் கேட்டாங்க, நான் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். உணவு என்ன சாப்பிடுறாங்க? ரொம்ப விருப்பப்படுறது இல்ல அவங்க வந்து அந்த நம்ம இப்ப ஃபுட்னா ஒரு பெரிய இதுவா இருக்கும்ல, அந்த மாதிரி கிடையாது. சுவையான சாப்பாடு சாப்பிடுறாங்க, எளிமையா செஞ்சது அந்த மாதிரி தான் அவங்க விருப்பப்படுறாங்க. அதுதான் அவங்க எந்த ஆர்டருமே விருப்பப்படுறது இல்ல. ஆனா நான்வெஜ் தான் இல்லையா? வெஜ் கிடையாது. அவங்களுக்கு தான் நான்வெஜ் அவங்க வந்து வளர்க்குறாங்க, அது தொழிலா கூட பண்றாங்க. இறைச்சிக்காக ஆடுகள் கோழி பன்றி இது கூட இங்க உண்டு இல்லையா, அங்க வந்து அது வெள்ளை பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாமும் வந்து பண்றாங்க, அது தொழிலாவும் பண்றாங்க. அது சரி சரி சரி, அதுதான் நினைச்சேன். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி மாறாம இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். ஆனா நம்ம வில்லேஜ்ல எல்லாம் மாறிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம வில்லேஜ் கம்ப்ளீட்டா மாறிட்டு. முன்னால கேழ்வரகு அந்த களி சாப்பிடுவோம், உருண்டைகள் சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாத்துலயுமே உங்க பாரம்பரிய முறையை உபயோகப்படுத்துறாங்க. கிராமத்துக்கும் வந்துட்டு, அதுக்காக தான் வருத்தத்தோட தான் நான் இதை பதிவு செய்யறேன். நன்றிமா. வாழ்த்துக்கள். ரொம்ப லேட் நைட் தூங்குறது இல்ல, காலையில சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்துக்கிறது, அந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாமே உண்டு அவங்களுக்கு. இந்தியாவில பொறுத்த வரைக்கும் சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, ஒருவேளை சாப்பிட்டுட்டு கூட. ஆனா செல்போன் இல்லாம டிவி இல்லாம அதுதான் மூச்சு காத்துன்னு சொல்றேன். அதுதான் உண்மை. அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆர்கன் மாதிரி ஆயிடுச்சு செல்லு. அது இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. அதுதான் அதை சொல்லும் போது நான் மூச்சு காத்தாக இருக்கணும். ஏன்னா எழுதியிருக்கேன் நான், இந்த ஆர்டிக்கல் வந்து நெக்ஸ்ட் வீக் விகடகவி மேகசைன்ல வரும். ஓகே, இதையே இப்ப நான் சொல்லியிருக்கதே நான் எழுதியிருக்கேன். அதான் மூச்சு காற்றாக விளங்கும் அப்படிதான் எழுதியிருக்கேன். செல்போன் இந்த காலத்துல மூச்சு காற்றாக விளங்கும், செல்போன் லேப்டாப்லாம் கிடையாது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா, அந்த இவங்களதுல வந்து பேப்டைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்ட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில போறவங்க இருக்காங்க, அதாவது ரேர் தான் அது. அந்த மாதிரி இருக்கவங்க திருப்பி வந்தாங்கன்னா அதுலயும் சிலர் சேர்த்துக்கிறாங்க, சிலர் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு இவங்க கிட்ட, இவங்க சமூகத்துல. அங்க இருந்து வெளியில வந்து நேச்சுரல் இதுக்கு வந்துடுறாங்க, இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு வந்துடுறவங்க இருக்காங்க. அதான் இருக்கிறாங்க, ரேர் தான், பட் இருக்கிறாங்க. பேப்டைஸ் பண்ணிட்ட பிறகு வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராங்க. அங்க இருக்கு ஆமிஷோட வாழ்க்கை முறை வேண்டான்ட்டு வெளியில வரவங்க. வெளியில வந்துட்டு திருப்பி அவங்க வந்து அவங்க ஆமிஷ்குள்ள போனோம்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பேப்டைஸ் பண்ணாம இப்போ அந்த பீரியட், அந்த ரும் ஸ்ப்ரிங்கான்னு சொன்ன இல்லைங்களா, அந்த டீனேஜ் டைம்ல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறாங்க இல்லைங்களா, அப்போ நீங்க வெளியில போய் இருக்கணும்னு செட்டில் பண்ணிட்டா அப்போ திருப்பி நீங்க வரணும்னா அவங்களுக்கு வேற மாதிரி ரூல்ஸ். பட் பேப்டைஸ் பண்ணிட்டா ஒன்ஸ் வந்து நீங்க அந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணும். அது நல்லா தெரிஞ்சு நம்மளால என்னைக்குமே இதை ஃபாலோ பண்ண முடியுமா, நம்ம இந்த இதுல இருக்குமா அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கிட்டோம். ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளி உலகத்துக்கு போயிட்டு திருப்பி அந்த வெளி உலகத்துல நான் வாழ வேண்டாம், எனக்கு ஏதோ சம்திங் அவங்களுக்கு பிடிக்காம திருப்பியும் வந்தாங்கன்னா
அதை ஏத்துக்கிறதுக்கு அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சில இது அவங்களுக்கு. ஈவன் சொன்னீங்கல்ல ஜெர்மனி லாங்குவேஜ்ன்ட்டு, ஆக்சுவலா பிலடெல்பியாக்கு பக்கத்துல என்ன இது ப்ராப்பரா யுஎஸ்குள்ள இருக்கு இல்லையா, பார்டர் ஏரியால கூட கிடையாது. அப்படிங்கும்போது எப்படி ஜெர்மன் லாங்குவேஜ்? இவங்க வந்து ஆரிஜின் என்னன்னா இவங்க 17th செஞ்சுரியில ஜெர்மன்ல இருந்து வந்தவங்க. இவங்களுடைய இது இவங்க தான் எல்லா பழக்கத்தையும் தலைமுறையா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே. ஓ. சோ அதனால அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு தலைமுறையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சோ பிரைமரி லாங்குவேஜா வீட்ல அதான் பேசுறாங்க. ஆனா இங்கிலீஷும் தெரியும். இங்கிலீஷும் தெரியணும்ல, ஏன்னா இங்க அமெரிக்கால இருக்காங்கல்ல. அதனால செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ். அவங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க. சோ செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். 8th முடிச்சப்புறம் அப்படியே வீட்ல தான் இருப்பாங்களா, இந்த பிசினஸ் பண்ணுவாங்க? எல்லா பசங்களுமே எல்லாருக்கும் எல்லா வீட்டு வேலைகளும் தெரியுங்க. இப்போ அப்பா வந்து என்ன கார்பென்ட்ரி ஒர்க் என்ன பண்றாங்களோ அந்த பிசினஸ்ல உடனே அதிலே இன்வால்வ் பண்ணிடுவாங்க. பசங்க எல்லாம் செய்வாங்க. அது மாதிரி வீட்ல அம்மா என்ன ஒர்க் பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த மாதிரி பழக்கப்படுத்திடுறாங்க. சோ எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஜென்ட்ஸ் எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க. லேடிஸ் அதை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இல்ல எல்லாமே எல்லாம் மெஜாரிட்டி இந்த மாதிரி. ஏன்னா யூஸ்வலா இப்ப ஜென்ஸ்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா. அவங்க ஏன்னா இவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இவங்களாவே தானே செய்யறாங்க. நிறைய மேனுவலா பண்ணும்போது நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அது யூஸ்வலா ஜென்ஸுக்கு அது சூட் ஆகும். ஸோ அது மாதிரி பண்றாங்க. லேடிஸ் வந்து அந்த குல்ட்டிங், அந்த சோயிங் பண்றது, குக்கிங், இந்த மாதிரி நர்சரிஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க லேடிஸ். பசங்கள்லாம் ஜாஸ்தி லைக் ஃபேமிலி பாத்துக்கிறது, வீட்டுக்கு வேலை இதெல்லாமும் ஜாஸ்தியா இருக்கும். இன் அடிஷன் டு தட் அவங்களுக்குன்ற அந்த வேலைங்கெல்லாமும் பண்ணிக்கிறாங்க லேடிஸ். அமங் லேடிஸ் சாட்டிங் அது மாதிரி எல்லாம் பண்றாங்களா அவங்க சமூகத்துக்குள்ள? நம்ம அவங்க ஊர்ல சமூகத்துக்குள்ள நிறைய எல்லாம் கேதரிங். திண்ணையில உட்காந்து ஆல் லேடிஸ் யூஸ் டு சாட் இல்லையா, அது மாதிரி அங்கேயும் இருக்கும். அது வந்து இவங்க சமூக ஈவென்ட்ஸ் மாதிரி, கம்யூனிட்டி அதாவது ஈவென்ட்ஸ். லதா மேடம் என்ன கேக்குறாங்கன்னா வம்பு பேசுறாங்களான்னு கேக்குறாங்க. வம்பு பேச அதான் நான் சொல்றேனே, பழைய காலத்துல வந்து இப்போ எல்லாம் இப்போ ஒருத்தங்க நாத்தனார்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு வேலையை செய்வாங்க. அந்த மாவு இடிக்கிறது, கிரைண்டர்ல இல்லாம நம்ம பண்றதுன்னு ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தங்க அந்த மாதிரி தான் இன்ட்ராக்ஷன்னா அவங்களுக்கு. வேலை செஞ்சுக்கிட்டே இன்ட்ராக்ட் பண்றது அவ்வளவுதான். அது மூவிஸ் தியேட்டர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்ல? என்னங்க? தியேட்டர் மூவி பாக்குறது அவங்கதான் எந்த ஆடம்பரமும் கிடையாது. ஐயோ. அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் தான். இப்போ வந்து ஒரு அந்த பாண்ட் பில்ட் பண்றது, இல்ல வேற எதனா ஈவெண்ட்ஸ் இருந்ததுன்னா கம்யூனிட்டியில அது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது பண்றது, அந்த மாதிரி தான். திருவிழா வந்தா அதுக்கு திருவிழா. ஆமா, அதான் திருவிழா அவங்களுக்கு. அப்புறம் வந்து வெட்டிங் கூட அவங்களுக்கு ரொம்ப ரிலீஜியஸ் ஈவெண்ட் மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்துப்பாங்க, எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அந்த எல்லாம் சேர்ந்து சமைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலீஜியஸா இருக்குமா வெட்டிங் ஈவெண்ட். ஓகே, தேங்க் யூ வெரி மச். வாங்க ரமேஷ் பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அதாவது இந்த இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எல்லா வசதிகள் இப்ப நம்ம கிராமங்கள் எடுத்துக்கினா நம்ம கிராமங்களுடைய தன்மை வந்து அங்க வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு ஒரு உதாரண கிராமமாக நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்பதற்காகத்தான் இந்த அமிஷ் கிராமம் இருக்குதுன்னு நான் நீங்க பேசுனது நான் தெரிஞ்சுக்கினேன். அவங்க விருப்பப்பட்ட அரசாங்கம் செய்தி தர ரெடியா இருக்கு இல்லையா, அவங்க நாங்க இயற்கையோட வாழ்ந்துக்கணும். நம்மளது அப்படி இல்லை. நம்மளது கிராமங்க அரசாங்கத்தாலே செய்து முடிக்க கூடாத ஒரு மலைப்பாங்கான இடங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இடம் வாழ்வுதான் சிறப்பு. எல்லா வசதிகளும் இருந்தும் எனக்கு இயற்கையோட வாழறேன் அப்படின்னு ஒரு கிராமம் இருப்பது என்பது கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதுவும் ஒரு நகரமயமாக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது கணினி மயமாக்கப்பட்ட ஒரு இதுல இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குது என்று கேட்கும்போது நல்ல விஷயம். நீங்க சொன்னீங்க எல்லாரும் குதிரை வண்டியில போறது சந்தோஷமா இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டது குதிரையை வச்சு விவசாயம் பண்றாங்க பாருங்க. இது ஒரு புதுமையா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது நான் வந்து
குதிரை வண்டி நம்ம இங்க பாக்குறோம். ஆனா அவங்க விவசாயம் பண்றாங்க பாருங்க, அது ஒரு சிறந்த விஷயமா இருந்தது. அதுவும் அவங்க தலைமுறையா யூஸ் பண்றாங்க. பண்றாங்க. ரெண்டாவது இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம், விறகு அடுப்பு வச்சு இன்னைக்கும் அவங்களால் முடிந்தால் அந்த என்ன சொல்ற சூரிய ஒளி மின்சாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களால் அதை செய்து முடிக்க முடியும் என்ற நிலையில் இருந்தாலும் அந்த மின்சாரத்தை வேற ஒரு தேவைக்காக பயன்படுத்தி சமையலுக்கு இன்றளவும் அவங்க வந்து அந்த இதுதான் நம்மளை போன்ற அந்த பாரம்பரிய அடுப்பு வச்சுதான் பண்றாங்கன்னும் போது இது உண்மையிலே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எல்லாத்தையோட எனக்கு ரொம்ப பிடிச்சது யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடிங். என்ன ஒரு திங்கிங் பாருங்க, இந்த மாதிரியான மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது எப்பவுமே வந்து ஒருவரைக்கு வந்து ஒருவர் மீது ஒரு பொறாமைப்படை வைப்பதே இந்த உடைகள் தான். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, யூனிஃபார்ம் கோடிங் வச்சா அவங்களுக்குள்ள அந்த அந்த பாகுபாடு வராது, இந்த பொறாமையே வராது, நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும், நம்ம சண்டை போடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காலத்து பெரியவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நீயும் சிகப்பு நானும் சிகப்பு, நீயும் பச்சை நானும் பச்சைன்னும் போது எங்களுக்குள்ள அந்த இது இல்ல, நல்ல ஒரு ஒருமைப்பாடு நல்லா பிறக்கும்போது. ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறக்கும் போது அந்த திருமண ஆடையை போட்டு அவங்கள அடக்கம் பண்றாங்கன்னும் போது திருமணத்தின் மீது, திருமண பந்தத்தின் மீது அவங்க எவ்வளவு பற்றா இருக்காங்க அப்படின்றத அந்த காட்டுது. நல்ல அருமையான விஷயம். இதுல நான் ரொம்ப ரசிச்ச விஷயம், ஆம்பளைங்க கல்யாணமான ஆம்பளைங்க வந்து தாடியோட மீசை இல்லாம தாடி, பிரம்மச்சாரிங்க வந்து மழுக்க கிளீன் ஷேவ். வாட் இண்டிகேஷன். எப்படி நம்ம பெண்களை பார்த்து காலை பார்த்து ஆணை கண்டுபிடிக்கிறோம் கல்யாணம் ஆச்சான்னு, தாலியை பார்த்து பெண்ணை கண்டுபிடிக்கிறோம், அது மாதிரி அவங்க வந்து ஆண்கள் கல்யாணம் ஆகாதவங்க சொல்றதுக்கான ஒரு அப்படியே மாறுபாடு இருக்குது. இங்க பெண்கள்ன்றத அங்க ஆண்களை வச்சு பண்றாங்க. நல்ல ஒரு வித்தியாசமான சிந்தனையா செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரசிச்சது வந்து அதாவது என்னதான் ஆனாலும் சரி பாரம்பரிய மருத்துவம் தான். அதாவது ரொம்பவே முடியலன்னா தான் அந்த இயற்கை நவீன மருத்துவத்துக்கு போறாங்கன்னும் போது அவங்க கடினமான உழைப்பாளின்றதால அவங்க சொன்ன மாதிரி அவங்க டெத் ரேட்ஸ் கம்மியா தான் இருக்கும். எல்லாத்தோட சிறப்பு என்ன தெரியுமா, மயில வந்து ஒரு பாதுகாப்பு வச்சுக்கிறாங்க பாரு, ரொம்ப சிறப்பு. அது ஒரு மயில் வந்து ஒரு நாய் போல அது ஒரு வச்சு அது பாதுகாப்பு, கத்தனோட எல்லாம் ஓடி வந்துடுறாங்கன்னும் போது அந்த மக்கள் வந்து அந்த மக்களுக்குள்ள ஒரு கல்மிஷம் இல்லை, அதாவது ஒரு ஒற்றுமை இல்லை, அதனால திருடங்க வரமாட்டாங்க. ஏன்னா மயில வந்து ஒரு பாதுகாப்புனா அவங்க திருடர்கள் பயம் இல்லை. இந்த கம்பர் ராமாயணத்துல கேட்கறவங்க இல்ல கொடுக்குறவங்க இல்லைன்னு கம்பர் சொல்வார். அது போல அங்க எல்லாருமே நல்லவங்க போது திருடர்கள் யாரும் இல்லை, அது பாதுகாப்புக்காக ஒரு மயில வச்சுக்கிறாங்க. இவங்க மயில் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு மயில வச்சுக்கிறாங்க. நல்ல ஒரு இது. அதே மாதிரி தொலைபேசி, பொது தொலைபேசி பேசுறாங்க. நான் வழக்கம் போல ஒரு சின்ன கவிதை உங்களுக்கு எழுதுறேன். சாதாரண கண்களுக்கு காண இயலாத காட்சி சரளை கண்ணால் கண்டு காட்சிப்படுத்திய காணொளி காட்சி கண்டேன் கேட்டேன் வியந்தேன். அன்பளிப்பின் அழைப்பிதழ் அமித் கிராமம், ஆலங்கட்டி ஆனந்த ஆசீர்வாதம், இயற்கை தாலாட்டும் இலக்கணம், உதாரண உற்சாக உருவகம், ஊர் போற்றும் ஊர்கோலம், எளிமையான எடுத்துக்காட்டு எழுச்சி, ஏற்றமான ஒற்றுமையின் ஒருமைப்பாடு, சம்சாரியோ மீசையில்லா தாடி, மீசையும் தாடியும் இல்லாத பிரம்மச்சாரி, விரிசல் இல்லாத உறவால் விவாகம் ரத்தாகவில்லை வித்தானது. குதிரை ஓடுது இழுக்குது விவசாயம் பண்ணுது. கும்மி அடிக்குது அமித் கிராமம். தோகை மயில் பாதுகாக்குது பாரம்பரிய மருத்துவம் உயிர் காக்குது. உப்பு நீரை விதைக்கும் உழைப்பாளியின் திறமையால் உயர்ந்த ஊர் அமித் கிராமம். இதை பற்றி நீங்கள் காட்சிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பல அரிய தகவல்களை சொன்னீர்கள். அது உங்களுடைய அந்த என்ன சொல்றது, நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வந்து நீங்க பண்ணதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரமேஷ். சூப்பரா இருந்துச்சு உங்க கவிதை. எப்படி இருக்கீங்க? நன்றி. சேவா, இன்னொன்னு அவர் சொல்லும் போது ஒன்னு சொல்லணும்ட்டு நினைச்சேன். குதிரையை ஏன் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாரு இல்லையா, நானும் அதை வந்து அதனுடைய தகவல்கள் வந்து கொஞ்சம் படிச்சேன்.
குதிரை வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தான் மாடை விட. ம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த கமாண்ட்ஸ் வந்து குதிரை தான் நல்லா ஒபே பண்ணுவான். அதுக்குதான் மேடம் இன்னைக்கும் எலக்ட்ரிசிட்டியில ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க. நீங்க ஒரு மோட்டர் எடுத்துட்டு சொல்றாங்க ஹார்ஸ் பவர் தான் மோட்டர், அது உண்மைதான். நீங்க சொல்றது குதிரை தான் பவர் அதிகம், அதான் வச்சுருந்தாங்க. கரெக்ட். அதனால அவங்க அந்த பாரம்பரியமா அது ரொம்ப வருஷத்துல இருந்து அவங்க வந்து தலைமுறை அதாவது தலைமுறையா அவங்க சொல் குதிரையை தான் பேச்சை உபயோகிப்பாங்க. கேட்கறவங்கள மட்டும் கூட வச்சிருக்காங்க. ஆனா சொன்ன மாதிரி நிறைய இந்த கிராமத்துல மாடுங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேட்காது இல்லையா? இப்படியே ஒரு அதான் பக்கமாவே அதுதான் விஷயம். அது இழுத்துட்டு நல்லாவே போவோம் புரியுது. பாருங்க. அவங்களோட வாழ்க்கை முறை வந்து நல்லா புரியுது. நான் பேசுற கடைசியில சிவகுமார் ஆமா. சார் வாங்க பேசுங்க. சிவகுமார் சார் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம். அருமைமா சரளாம்மா, ரொம்ப தேங்க்யூ அருமையா சார். அருமையான பிரசன்டேஷன். நம்பவே முடியல இப்படி எல்லாம் கூட இந்த காலத்துல இருக்காங்களான்னு. அப்புறம் தேடி பார்த்தேன், இது மாதிரி இந்தியாவில் எதனாச்சும் இருக்கா, டெக்னாலஜியே இல்லாத கிராமங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அப்படி கூட இருக்கிறது. ஆனா பப்புவா நியூ கினியால இப்படி எல்லாம் இருக்கான். ரெண்டாவது அந்தமான் ஐலாண்ட்ல எத்தனையோ ஒரு ஐலாண்ட்ல 2-3 ஐலாண்ட்ல இப்படி எந்த டெக்னாலஜி இல்லாம மத சம்பிரதாயப்படி வாழ்றதுக்கு நாம இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கிறாங்க உலகத்துல இப்படியே மனிதர்கள் இருக்காங்க, மத தடங்க பண்ணப்படுறாங்க. இங்கேயே சென்னையிலேயே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராத மக்கள் கூட இருக்காங்க, அதுக்குள்ள இருக்கிறாங்க வேண்டிதான். அது பர்டிகுலர்லி கைம்பெண்கள் எல்லாம் உண்மையே கதி ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஏதாவது இருக்கும் போல இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப கேட்க வியப்பா இருந்தது. நாராயண் சார் நோண்டி எவ்வளவு கேள்வி கேட்டாரு, எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர் பிரசன்டேஷன், வெரி குட் பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். அங்க வீடுகள் வந்து அமெரிக்கால இருக்கிற மரத்துல இல்ல நம்ம மாதிரி கல் வீடுங்களா? வீடுங்க அந்த பழைய காலத்துல இருக்கிறதுல தான், ரொம்ப பழைய காலத்துல இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வீடுங்க, செங்கல் அந்த மாதிரி. இப்பத்து வீடுங்க எல்லாமே வுட்டு தான். நன்றி. வாங்க சேவா, எப்படி இருக்கீங்க? இது போயிட்டீங்களா? ஆமா சார், சரளமா ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். நான் இங்க வந்துட்டு வேலம்மாள் மேம் வீட்டுக்கு குற்றாலம் போயிருக்காங்க. வேலம்மாள் வீட்டுல இருக்காங்க. வேலம்மாள் மேடம் வீட்டுல. வேலம்மாள் மேம் நான் கூப்பிடுவா சார் அவங்கள. இல்ல பேசிட்டாங்க மேடம், பேசிட்டாங்க. அவங்க பேசிட்டாங்க. தேங்க்யூ. நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா சுற்றுவாங்க. வேற யார்? சுதா பேசுறீங்களா? என்னோட ஃப்ரெண்டுங்க சுதா. வாங்க பேசுங்க ஏதாச்சும். வாய்ஸ் கேட்கல. ஆன் பண்ண மைக் ஆன் பண்ணுங்க. நான் இப்பதான் ஒரு 5-10 மினிட்ஸ் பேக் ஜாயின் பண்ணேன். ஓகே. நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்க வர்றப்ப எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது வீடியோவா வந்துடும், யூடியூப்ல வரும். நான் லிங்க் அனுப்புறேன். ஓகே. நீங்க எங்க இந்தியால இருக்கீங்களா, யுஎஸ்ல இருக்கீங்களா? பெங்களூர்ல. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஓ ரைட். ஓகே ஓகே. சோ நைஸ். அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் மியூட்ல இருக்கு மேம். பேசுறேன். சரளாமா ரொம்ப அழகுமா. தேங்க்யூ மேடம். மேடம் அது எல்லாருக்கும் தெரியும் மேடம். என்ன சார்? அது எல்லாருக்கும் தெரியும் மேடம். எது நீங்க சொன்னது? ஆமா, இன்னொரு தடவை சொல்லுவோம். அவங்க பேசுறது அழகா இருந்ததுன்னாங்க. நீங்க என்ன சார் சும்மா அவங்களுக்கு அமுதா மேடமே அமுதாம்மா சொல்றதே அழகா இருக்கும். ஆமா ஆமா சார், நான் அவளோட சொல்லுங்கம்மா. ரொம்ப அழகா இருந்ததுமா. ஆனா இந்த மாதிரி கிராமங்கள்ல தானே நாங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஆடு, கோழி, மாடு இந்த மாதிரி எல்லாமே இருந்த ஒரு இடம் தான். இன்னைக்கு கூட எங்க கிராமங்கள்ல கேஸ் சிலிண்டர் வாங்கினா அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னைக்கும் அடுப்புல தான் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் வளரும் நாடுகள்ல தான் இருக்கோம். ஆனா வளர்ந்த நாடு நம்பர் 1 அமெரிக்கா, எல்லாத்துலயும் நம்பர் 1. இன்னும் சொன்னா சட்டாமுல்லன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் இந்த உலகமே இயக்கமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல அதுதான் எல்லா நாட்டையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க ரொம்ப தண்ணிய செலவு பண்றீங்க, நீங்க ரொம்ப கரண்ட் செலவு பண்றீங்க அப்படின்னு அது எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கும்.
அது வந்து இப்படி மக்கள் அங்க இப்படி மக்கள் இருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து இந்த மாதிரி பழமை மாறாம இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நல்லா அது நீங்க சொன்ன விதமும் அழகா இருந்தது. அந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப அழகா இருந்தது. அந்த குதிரை வண்டி 3 வகையான அந்த வண்டிகள் போறது, அந்த ஏர் விடும்போது அந்த குட்டி பையனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போறாங்க அப்படின்னு அதை கொண்டு போறது. ஆனா பெண்களை நிறைய காட்டல. இந்த 4 பேர் அப்படி நடந்து போறது அது வரைக்கும் தான் ஆமா, இது. அது ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்தேன் நான். அதான் மற்றபடி அங்க பெண்களும் இது வந்து நிறைய நம்ம பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்னன்னு தெரியல. ஆனா அது ரொம்ப நீங்க பார்க்க முடியாம போச்சு. அது மாதிரி அந்த கடைகள்ல எல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆமா. கடைகள் நம்ம பார்க்கறதுக்கு இல்ல. நான் அதுல இருக்கிறவங்களே கடைகள் வைத்து வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா அந்த கடைகள்ல அவங்க எந்த மாதிரி பொருள்களை எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றாங்க, அதை எந்த அளவுக்கு அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க, போறாங்க வர்றாங்க அப்படிங்கிற அந்த கடைகள்லாம் கொஞ்சம் நீங்க அடுத்த முறை காட்டுங்கம்மா, பார்க்கலாம் நம்ம. ஆமா, கடைகளை எடுக்க முடியல, அதனால எடுக்கல. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க, அங்க எடுக்க முடியல. வெளியில எடுத்திருக்கேன். வெளியில ஒரு போட்டோல காமிச்சேன் நானு. இருக்கு இந்த இருக்கு 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 சேர்ஸ், நிறையவே இருக்கு. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஆமா அதுல. ஆமா, அதை நான் பார்த்தேன். அது வந்து ஆமா பார்த்தேன். ஆமா, மற்றபடி அந்த உள்ள ஸ்கூல்ல எடுக்க முடியல. ஒரே ஒரு கிளாஸ் வச்சு அந்த ஸ்கூல் அவசியத்துக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஆனா டீச்சர்ஸ் எப்படிம்மா அங்க? இவங்களுடைய சமூகத்துல இருக்கவங்களே தான் டீச்சர். அதாவது ஜென்ஸ் லேடிஸ் அப்படி ஆமா ஆமா எல்லாரும் கலந்துதான் இருக்காங்க. அப்போ ஆமா, அவங்களே டீச்சரா இருப்பாங்க. ஒரு ஒரே ஒரு வகுப்பு அப்படின்னா அங்க எப்படி டீச்சர்ஸ் இருப்பாங்க, அங்க எப்படி நிர்வாகம் நடக்கும், எப்படி பாடங்களை எல்லாம் பகிர்ந்து நடத்துவாங்க, என்னென்ன பாடங்கள் நடத்துவாங்க அதான் அப்படிங்கிற. அவங்க இவங்க வந்து சயின்ஸ அவங்க வந்து பெருசா இது பண்றது இல்ல. வெறும் ரொம்ப அடிப்படையா பேசிக் இவங்களுடைய தொழிலுக்கு தேவையான அறிவை மட்டும்தான் அவங்க சொல்லி தராங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய ரிலீஜியஸ் இதுவெல்லாம் இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா டே டு டே லைஃப்ல வாழறதுக்கு அவங்களுடைய கம்யூனிட்டியில வாழறதுக்கு என்னென்ன நாலேஜ் தேவையோ அதுதான் ரொம்ப அப்படி பேசிக் இருக்கும்போது நாலேஜ் தான். எப்படிம்மா அந்த இதை விட்டுட்டு போறாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில போறாங்கல்ல சிலர். அப்ப அதுதான் இப்போ அவங்க ஏதாவது இத பத்தி இப்போ தொழில் முறையில மீட் பண்றாங்கல்ல, அப்போ எதனா கேள்விப்படும் போது சின்ன பசங்களுக்கு என்ன வரும் இல்லையா, ஏன் நம்ம இப்படி இருக்கணும், அவங்க எல்லாம் இப்படி என்ஜாய் பண்றாங்களே, ஏன் அங்க போக கூடாதுன்னு அந்த வயசுக்கே உரிய ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த டீனேஜ் ஏஜ்ல சில பேர் வந்து ஏன் அந்த லைஃப பார்க்க கூடாதுன்னு இது பண்ணி போறாங்க. இவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறாங்க. 16 to ரொம்ப என்கரேஜ் பண்றது இல்ல, பட் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு விடுறாங்க. 16 to 18 எக்ஸ்ப்ளோரேஷன் பீரியட் தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்க வெளி உலகத்துக்கு போறாங்க. வெளி உலகத்துக்கு போய் இருக்க முடியுமா, நம்மளால வாழ முடியுமா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேணும்னு இவங்களா பசங்களா விருப்பப்பட்டாதான் அந்த பேப்டைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் அது பண்ணிட்டேன்னா அது மேல ஃபெய்த் வைக்கணும், அந்த ரூல்ஸ் ஃபுல்லத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வராங்க. நல்லா இருக்குமா, ரொம்ப சிறப்பு. அதாவது வாழ்த்துமா சரளா. பிள்ளைங்களை வந்து 8வது வரைக்கும் படிக்க வச்சுட்டு அவ்வளவுதான் உனக்கு ஸ்டடீஸ், சயின்ஸ் படிக்க கூடாது நீ. ஆனா நீ வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணா அவனுக்கு நாலேஜ் வராது, அவனுக்கு எதையுமே வந்து நாலேஜே வராது, தெரியாது. இது வந்து என்னன்னா பிளாக் பண்றாங்க, உண்மையாவே இது பிளாக் பண்றாங்க. ஆமா, ரிஃபை பாய் பேசுறீங்களா? மலைவாழ் மக்கள் ரிஃபை பாய் ஏதாச்சும் பேசுறீங்களா? வாங்க. சார், அருமை அருமை. சரளா மேடம் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இந்த நவீன உலகத்துல இப்படி ஒரு கிராமங்கள்லாம் பாக்குறது ரொம்ப ஆச்சரியம். இப்ப நீங்க பேசுறத பார்த்தா, அமுதாமெல்லாம் பேசுறத பார்த்தா அவங்க எப்படி வெளியில இருந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஒண்ணு பொண்ணை கொண்டுடலாம் அல்லது மாப்பிள்ளைய கொண்டு வர மாதிரி பண்றாங்களா, அல்லது அவங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறாங்களா? அவங்க சமூகத்துக்குள்ளே தான் சார் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளி உலகத்துல அவ்வளவு பழகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அவங்க சமூகத்துக்குள்ளே தான் பண்ணிக்கிறாங்க. வித் பேரண்ட்ஸ் கன்சர்னோட பசங்க வந்து பழக விட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க. மற்றபடி கவர்மெண்டோட கவர்னன்ஸ், அதாவது யாரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும்
அந்த மாதிரி இந்த கிராமிய சபை அந்த மாதிரிலாம் இங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கேயா? அவங்க அமிஷ் பீப்புளுக்கா? ஆமிஷ் பீப்புளுக்கு வந்து அவங்க ஃபுல்லாவே வந்து அவங்களுடைய சமூகத்துல தலைவன் இருப்பாங்க. எல்லாருமே அந்த சர்ச் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க லீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணியே தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஓகே ஓகே. இக்கிகாய் மாதிரி ஜப்பான்ல 80-90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இவங்களோட ஏஜ் லிமிட் கடைசி எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க? அதாவது தகவல் உண்டா? எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா ஏஜ் வந்து தெரியல. நான் அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் வந்து கேள்விப்பட்டது வரைக்கும் லாங் லைஃப் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இயற்கையோடு தானே ஒத்து வாழறாங்க. ஸோ அதனால லாங் லைஃப் வாழறாங்க. எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, நான் அதை சொல்றேன். அருமை. இங்க இந்த நம்ம எம்ஓஎம்ல ஏற்கனவே மலைவாசிகளை ஒரு ஆளு தந்தாரு. இப்ப அமெரிக்காலே ஒரு கிராமம் இருக்கிறத நீங்க விரிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி பாய். வேற யாருன்னா பேசுறீங்களா? புதுசா வந்தவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் நான் பேசணும். வாங்க வாங்க பேசுங்க. சரளா வந்து இப்ப வந்து அங்க வந்து அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, இப்ப நம்ம அங்க போனா அவங்க எப்படி உங்களை எல்லாம் ஏதோ ரிசீவ் பண்ணாங்களா இல்ல உங்களை எல்லாம் வேற மாதிரி டிஃப்ரெண்டா பார்த்தாங்களா? இல்ல, இப்ப நம்ம அவங்கள பார்க்கவே டைரக்டா பார்க்க முடியல. அவங்க கடையில பார்த்தேன். கடையில வேலை செய்யும் போது அவங்க பிஸியா இருந்தாங்க, பார்க்க முடியல. நம்ம கேட்டானா அந்த பொருள்கள் ரிலேட்டடா நம்ம எதனா ஷாப்பிங் பண்ணோம்னா அது ரிலேட்டடா பேசும்போது அதுல பேசுறாங்க. நல்லாவே பேசுறாங்க. லைக் இதுவா இல்ல, கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் சிறு சிறுன்னு இருப்பாங்களோ இதுவா இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்க நம்ம கேட்கறதுக்கு பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, இது பண்றாங்க. என்னன்னா போட்டோ வீடியோஸ்ல வர விருப்பப்படுறது. டூரிஸ்ட் மாதிரி போனீங்கன்னா அவங்களோட இது வந்து டைல்யூட் ஆகாதா? அவங்களோட இது இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்கலாம் அங்க போனா அவங்களோட லைஃப் வந்து அவங்க லைஃப் வீட்டை போய் நேரா போய் பார்க்க முடியலையே. அவங்க நீங்க அதுக்குதான் அவங்க மாடல் வில்லேஜ்னு கவர்மெண்ட் இது பண்ணிருக்காங்க. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தவிர நம்ம நேரா அவங்களோட போக முடியல. பட் சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல வந்து சில பேர் இது ஏதோ ஏதோ எந்த கனெக்ட் மூலமா போனாங்கன்னு தெரியல. பட் அவங்க கூட எல்லாம் பேசியிருக்காங்க, போயிருக்காங்க. சில யூடியூப் வீடியோஸ்ல பார்த்தேன். பட் நாம வந்து கொஞ்சம் போக முடியல. அந்த மாதிரி டக்குன்னு பேச 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 முடிஞ்சது. பட் பர்சனலா பேச முடியல. லைக் எப்படி நீங்க லைஃப் இது பண்றீங்க அந்த மாதிரி பேச முடியல. சில பேர் பேசியிருக்காங்க, எங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இருக்குதான் எங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு டெக்னாலஜியே வேணாம், எங்களுக்கு சயின்ஸே வேணாம், இந்த மாதிரி இருக்குதான் பிடிச்சிருக்குன்னு சில பேர் பேசினவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சரளா, வெரி குட் ப்ரோக்ராம். ஆக்சுவலா வந்து இதுல என்ன நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு மதம், இந்த மதம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அவங்களோட கட்டுக்கோப்புக்குள்ள ஒரு 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 சாரார வச்சுக்கிட்டு மேய்க்கிறாங்க. எந்த காலத்துக்கு கொண்டும் எந்த நேரத்திலயும் இவங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அது பேப்டிஸா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கடவுள் பேரை சொல்லி இவங்க என்னென்ன பண்ணுமோ அது பண்ண வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதுல வந்து இவங்களை படிக்க வைக்கிறது இல்ல, முதல்ல சயின்ஸ் கொடுக்கறது இல்ல, அப்ப சிந்திக்கவே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல. சயின்ஸ் கொடுத்தா தானே சிந்திக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க முடியும். அப்ப சிந்திக்க விடாத, மக்களை சிந்திக்க விடாத ஒரு கும்பல் வச்சிருக்கு. மக்களை வெளியில அனுப்பல. வெளியில அனுப்புனாலும் அவங்களுக்கு போதிய அறிவு கொடுக்கல. போதிய அறிவு கொடுக்கலன்னா அவன் வெளியில போனான்னா அவனால சமாளிக்க முடியாது. அங்க இருக்கிற டெக்னாலஜிக்கும் இங்க இருக்கிற அறிவு சார்ந்த பிள்ளைகளோட பார்க்கும் போதும் அவனால போய் ஐயோ இவ்வளவு படிச்சிருக்காங்களே, இவ்வளவு பேசுறாங்களே, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத முழிப்பான். ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துடும். ஸோ எல்லாமே அவங்க அவங்க அந்த அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது மதம் சார்ந்த விஷயம்ன்றதுனால கவர்மெண்ட் பர்மிட் பண்ணிருக்கு. என்ன வருத்தத்துக்குரிய செய்தினா, ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுல ஒரு 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 குறிப்பிட்ட மதம் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஜனத்தொகைய தன் கட்டுக்கோப்புக்குள்ள வச்சிருக்குது. முன்னேற விடாத, சிந்திக்க விடாத. எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சிந்திக்க விட்டு அவங்களெல்லாம் வளர விட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் கிடைக்கும், எவ்வளவு பெரிய அந்த அந்த பிரெயினை எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து பயன்படுத்தாத வருத்தத்துக்குரிய செயல்.
மிகவும் வருத்தத்துக்குரிய செயல். இப்ப கூட வேலம்மாள் மேடம் சொன்னாங்க, பழைய காலத்து பண்பாட்டு எல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் இங்க இன்னைக்கு மாறிடுது அப்படின்னா அப்ப அவங்க மாறக்கூடாதா? எல்லா கிராமத்துல இருக்கிறோம் படிக்க கூடாதா? படிக்கணும், அவனும் வளரணும், அவனும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கிராமத்துல இருக்கிறோம், கிராமத்து மாதிரி இருக்க மாட்டான், அவனும் வளரணுன்றதுக்காக தான் வெளியில வரான். அப்போ வெளியில வந்தாதான் அவன் வளர முடியும், கிராமம் வளர முடியும். கிராமம் கிராமமாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிராமம் நகரமா மாறணும். அப்பதான் அந்த கல்ச்சரல் மாறும். இது நம்ம கல்ச்சர் மாறுறதுன்றது ஒரு பக்கம், வளர்றது எப்படி, மனுஷ மூளையை பயன்படுத்துறது எப்படி? அப்போ அவன் பயன்படுத்தினாதானே அவனுக்கு இன்னும் சிந்திக்கிறது அதிகமான ஒரு சிந்தனையை தூண்டுறதுக்கு உண்டான தூண்டுதல் கிடைக்கும், அவனுக்கு மெசேஜ் கிடைக்கும். நம்ம எல்லாரும் பாராட்டுறோம், எனக்கு உண்மையாவே வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வந்து இப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ். இப்ப அந்தமான்ல இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்தமான்ல இருக்கிறாங்க சில எல்லாம், அவங்க எல்லாம் வந்து அவங்கள வந்து ட்ரைபல்ஸ், அவங்கள போய் ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களுக்கு போதிக்க முடியாது, அவங்க காட்டுவாசிங்க. பட் இவங்க அப்படி இல்லையே, இவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மதம் என்ற பேர்ல ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்குள்ள வாழறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே எல்லா இடத்துலயும் எப்படி வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள பல எமோஷன்ஸ் இருக்கும், பல கோவதாபங்கள் இருக்கும், அந்த சந்தோஷம் நெகட்டிவ் எமோஷன் இருக்கும், பாசிட்டிவ் எமோஷன் இருக்கும். சந்தோஷம்ன்றது முழுக்க முழுக்க எப்பயுமே சந்தோஷமா இருக்க எந்த மனுஷனாலும் முடியாது. அப்படி இருந்தா மனுஷனே கிடையாது. கோபம் வந்து அதுக்கப்புறம் அடங்கி அந்த சமாதானம் வரும்போது தான் சந்தோஷம், ரியல் சந்தோஷம். ஸோ சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்து அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம பாசிட்டிவ் கிடைக்கும் போது தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் அதனுடைய முழு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இவங்க எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் சந்தோஷம்ன்றது இப்படிதான் இருக்கும், ஒரு எமோஷன்ஸ் தான். ஆனா வந்து நாங்க சும்மா சந்தோஷமா ஆகுறோம், எதையும் அனுபவிக்கல, இது பண்றேன் அப்படின்னு உண்மையா அவங்கள போய் விசாரிச்சோம்னா தான் தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஏக்கங்கள் இருக்கு, எப்படி வெளியில வர முடியல. ஒரு சிலர் வந்து ரொம்ப ரிலீஜியஸா இருப்பாங்க, அந்த ரிலீஜியஸா இருக்கிறதுனாலே அவங்க என்ன பண்றாங்க, சிந்திக்கவே விடுறது கிடையாது. சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. ஆனா அந்த பாயிண்ட் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், இது பண்ணேன். ஆனா அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ், லோன்லி ஃபீலிங், டைவர்ஸ் இது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், 83 வயசு வரைக்கும் உயிர் வாழறாங்க. சந்தோஷம் எல்லாம் எப்படி வாழ முடியும்? இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். தனி மனிதனா இல்ல அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ஜாய் பண்றாங்க. இது வேர்ல்ட் வைடா பார்க்கும்போது சயின்ஸ் டெவலப் ஆகல, அது எல்லாமே ஓகே. பட் ஒரு உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வி சார், இன்று நீங்கள் படிக்கின்ற இலக்கியங்கள், இலக்கணங்கள் படித்தவர்களால் எழுதப்பட்டதா? இல்ல அது போலதான் அவங்க படிக்கலன்றது ஒரு பெரிய ஒரு மைனஸ் சொல்ல முடியாது சார். அவங்க லெவல்ல படிக்காத எழுதிய இலக்கணம் தான் நீங்க படிக்கிறீங்க. நீங்க அவங்க படிச்சாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளி உலகில அந்த சூசைட், அந்த லோன்லி ஃபீலிங், அந்த டைவர்ஸ் இது நிறைய இருக்குது இல்ல சார். அவங்க சமூகத்துல நில்லுன்ற அளவுக்கு தான் இருக்குதான் சார் அது. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம் சார், இருந்துட்டு போட்டோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாமே இருக்கட்டும், நான் வந்து டைவர்ஸ் இல்ல, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே, புரியுதா? அவனுடைய அறிவு வளர்ந்துதா? நீங்க எல்லாமே சந்தோஷம் தான். அவனோட அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது, அவனை எந்த அளவுக்கு சிந்திக்க விட்டுருக்காங்க. அது வந்து நீங்க பொதுவா உலகத்தை பார்க்கும்போது அது சொல்றீங்க கிடையாது. சந்தோஷமா இருந்தாலே போதும், அறிவு தேவையில்லை சார். அறிவு இல்ல அதாவது நீங்க வந்து ஒரு மனுஷனோட சந்தோஷம் அப்படின்றது, இப்ப நம்ம என் ஃபேமிலியில நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எல்லா ஃபேமிலியும் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லுவோம். யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் நான் சந்தோஷமா இல்லைன்னு வெளியில சொல்லுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுவோம். சந்தோஷமா இருக்கிறவன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவோம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா வெளியில பொதுவா எல்லாரும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? இதுதான் ஒரு இது யோசனை பண்ணீங்கன்னா, இப்ப நம்ம லைஃப்ல எது இம்பார்ட்டண்டா ஒரு 3-4 ஃபேக்டர் வேணும்னா அந்த மெயினான 3-4 ஃபேக்டர் தொலைச்சிட்டு தான் நம்ம மீது எல்லாத்துமே பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும். அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்காது, இல்ல ஒண்ணு ஹெல்த் அஃபெக்டா இருக்கும், இல்ல எதையாவது ஒண்ணு தேடி போயிட்டே இருப்பாங்க. ஒரு வீடு வாங்கினா 2 வீடு, 2 வீடுனா 3 வீடு, இல்ல ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலும் இந்த மாதிரி ஃபேக்டர் ஏதாவது ஒண்ணு இருக்கதான் செய்யுதுங்க. அது யாரு எடுக்கிற முடிவு? அது யாரு எடுக்கிற முடிவு? அதுதான் அது வந்து தனி மனிதன் எடுக்கிற முடிவு. அதுதான் ஏன்னா நம்மளுடைய இது அந்த மாதிரி எனக்கு நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், 2 வீடு வேணுமா வேண்டாமான்னு நம்ம தான் டிசிஷன். கரெக்ட். அதனால அந்த கட்டமைப்போட யாரு இருக்கிறோம் இல்லையே.
யாருமே இருக்குதுல்ல, ரொம்ப இல்லன்றது ரேர் இல்ல, தான். இருக்கலான்றதுதான் உண்மை. நம்ம இருக்கலாம், பட் இருக்க இருக்கு முடியறது இல்ல இல்லன்றதுதான் சார் இல்லன்றது உண்மை. ஒரு தனி மனிதனோட உரிமை தான். அது உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டதுக்கு. நீங்க இருக்கணும்னா இருக்கலாம், இல்லன்னா இல்லன்றது உங்களோட சாய்ஸ். இருக்கலாம், பட் நம்ம இருக்கிற இதுல வந்து அந்த மாதிரி இருக்க முடியாத மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம வளர்ந்து அப்படி வாழற நம்ம இல்லையே வாழ்க்கை சார்லா. முறை அந்த மாதிரி தான் இல்ல இருக்குது. பாருங்க, இப்ப வந்து எனக்கு நிறைய பணம் இருக்குது. நான் 2 வீடு வாங்கணுமா வேணாமான்றது நான் தான் டிசிஷன் எடுப்பேன். அது கரெக்ட் சார், பட் அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியுது இல்லையா? நம்மள ஒரு சிலர் மட்டும்தான் அது அந்த நம்ம மாதிரி தானே ரொம்ப எடுக்கிறோம். நான் கன்சர்னா. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாரும் வந்து இப்போ முடிவு எடுக்க வேண்டியது, எனக்கு போதிய பணம் இருக்குது, போதிய சாப்பாடு இருக்குது, போதும் அப்படின்னு முடிவு எடுக்க வேண்டியது நம்ம. அங்க அப்படி இல்ல. அங்க நீ 8வதுக்கு மேல படிக்க கூடாது. ஏன் சொல்றாங்க? ஏன் படிக்க கூடாதுன்றாங்க? அதுக்கு மேல அது படிச்சதுன்னா தவறு இல்ல. யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையாவே தவறு இல்ல. 8வதுக்கு மேல நீ படிக்க கூடாதுன்னா, 8வதுக்கு மேல வேண்டாம்னா அதை சொல்றதுக்கு நீ யாரு? ஒரு தனி மனிதனோட விருப்பம் அது. 8வதுக்கு மேல படிக்கணுமா படிக்க கூடாதான்னு டிசைட் பண்ண வேண்டியது அந்த ஒவ்வொரு மனிதனும். ஒரு ரிலீஜன் கிடையாது, ஒரு சமுதாயம் கிடையாது. சமுதாயம்ன்றது நம்ம எல்லாம் சேர்ந்துதான். ஆனா ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துல தலையிட்டு இருக்காங்க. கரெக்டா இல்லையா? அவங்க அந்த சுதந்திரத்தை வேற மாதிரி கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவன் இல்ல அவனை வந்து இல்ல ஒரு விஷயம், 8வது படிச்சுட்டு நீ வெளியில போய் படிச்சுட்டு சொன்னாங்கன்னா அப்போ அவனுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவன் போய் வெளியில போய் படிச்சுட்டு வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிறான்னா முழுக்க முழுக்க இன்பத்தை அனுபவிக்கிறான்ற அர்த்தம். இல்ல அந்த மாதிரி அப்புறமா இந்த மாதிரி போறவங்க இருக்கிறாங்களே. ஏங்க படிக்கிறாங்களா? வெளியில போய் படிக்கிறாங்களா? இல்ல நம்ம ஊர்ல தான் நம்ம படிச்சுட்டா விட்டா படிக்க முடியாது. இங்க அந்த மாதிரி கிடையாது இல்ல. அந்த மாதிரி என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வி 8வதுக்கு மேல அவங்க வந்து வெளியில படிக்க முடியுமா முடியாது? ஆமா, வெளியில போய் இருக்கணும்னு முடிவு பண்றவங்க ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவாங்க. தொழில் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி படிக்கிறது எங்க எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம். அது ரைட் சார்லாம். அதுக்கு எலிஜிபிலிட்டி அவங்க கொடுத்திருக்காங்களான்றதான் என்னோட கேள்வி. நீங்க செக் 8th பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறமா படிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள படிக்கிறதுக்கு அலோ பண்றாங்களா? அது ஒரு கேள்வி இருக்கு. அலோ பண்றாங்கன்னா இவங்க வெளியில விடுறாங்க, அவ்வளவுதான். அவங்களா பாத்துக்கணும். பசங்களா படிக்கணும்னா அதுதான். அப்படி வந்து படிச்சிருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்ப வெளியில வந்து படிச்சுட்டான்னா அவன் போக மாட்டான் திருப்பி. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. சில நான் யூடியூப் வீடியோஸ்ல பார்த்தேன். அந்த மாதிரி யங் ஏஜ்ல படிச்சுட்டு வெளியில போய் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு விதமான டாமினேஷன் தான். இது வந்து சார் இந்த 8ஆம் வகுப்புக்குள்ள அவங்களுக்கு தேவையான படிப்பை தவிர பிற படிப்பை கொடுத்தாதான் அந்த பிள்ளைங்களுக்கு அதோட சுவை தெரியும். அவங்க சம்பந்தப்பட்டதையே நீங்க சொல்லி கொடுக்கும் போது அதை விட வேற ஒண்ணு இருக்குங்கிறதே அந்த பிள்ளைங்களால உணர தெரியாது. தேன்ன்றது நாக்குல வைக்கவே இல்லை. அப்ப தேன்ன்றது என்ன தெரியும்? 17ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்காங்கன்னா அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ரெண்டு விஷயம் தான் இது. ஆக்சுவலா பாராட்டக்கூடியதோ வியக்கத்தக்கதோ ஒரு எனக்கு தெரியல. இது வந்து வியக்கத்தக்கதுக்கெல்லாம் இல்ல, உண்மையாவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். அதுவும் அமெரிக்கால இருக்கிறாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சார், அவ்வளவுதான் சார். இல்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தானே தவிர இது வந்து நீங்க சொன்னதுக்காக நம்ம அகைன்ஸ்டா பேசணும்ன்றதுக்கு எதுவும் மாறிட போறது இல்ல. நம்ம எது பேசினாலும் நம்ம போய் எதுவுமே மாறிட போறது. ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து இவ்வளவு பெரிய வியக்கத்தக்கதா இருக்கிற மாதிரி பாக்குறோம்னு நினைக்கிறோம். ஆனா அது வியப்பில்லை. அங்க வந்து ஒரு விதமான அடக்குமுறை இருக்குது. இந்த அடக்குமுறை ரொம்ப மென்மையா இருக்கு. இது அடக்குமுறை தான், ஆனா ரொம்ப மென்மையாவும் பக்குவமாவும் அடக்குமுறையில வச்சிருக்காங்க. பலர் ரொம்ப அழகா பேசி நம்மளை கொண்டுடுவாங்க தெரியுமா? ரொம்ப அழகா பேசுவாங்க, ஆனா நம்மளை கொண்டுடுவாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க போன பிறகுதான் ஒவ்வொரு வார்த்தையை யோசிக்கும் போது அப்பதான் தோணும், நமக்கு இவ்வளவு நம்மளை பாதிச்சிருக்க இந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னு தோணும். அதுதான் அங்க நடக்குது. ஏன்னா நல்ல அதாவது ஒரு வித்தியாசமான இது கொடுத்தீங்க. அதனால நம்மளால சிந்திக்க வைக்கிறதுன்னு வச்சுங்களேன். இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்றது இது உண்மை நிதர்சனம். பல நேரங்கள்ல வந்து பல இடங்கள்ல இப்படிதான் இருக்குது. கட்டுக்கோப்பான நல்ல வளர்ந்த சமுதாயத்திலேயே இன்னும் மதம் பேர் சொல்லி சில கட்டுக்கோப்புகளோட இருக்கிறோம்ல, நம்மளும் இருந்து தானே இருக்கு. இன்னும் பல விஷயங்கள்ல நம்ம மறந்து கட்டுக்கோப்பா சொல்லிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஏன்ற கேள்வியை நம்ம கேட்காதது.
அதெல்லாம் இன்னும் இருக்கு, இன்னும் கூட வளர்ந்தவங்க கிட்டே இருக்குதுன்றது வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஒரு அருமை. நீங்க நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான செய்தி சொன்னீங்க. மகிழ்ச்சி. என்னுடைய மனசுல இருந்த ஆதங்கத்தை நான் கொட்டிட்டேன். வேற நல்ல விஷயம். அது உண்மையாவே அது வருத்தப்படக்கூடிய. அதான் சொல்றேன், என்ன நினைக்கிறோமோ சிந்திக்க வைக்கிறதா. இப்ப நான் சொல்றதுனாலதான் அந்த வியூ தெரியுது. பரந்த பார்வைன்றது இவங்களை ஏன் படிக்க வைக்கல, ஏன் படிக்க கூடாது, ஏன் இவ்வளவு படிக்க வைக்கணும்னு வெளியில போய் படிக்கணும். நீ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் படிக்க வையவன, ஏன் படிக்க வைக்க மாட்டேன்ற? படிச்சா யாருமே இருக்க மாட்டாங்க, அதனாலதான் படிக்க வைக்கிறது. அதுதான் காரணம், வேற ஒண்ணும் காரணம் கிடையாது. அவங்களோட இதுவை அதே வளர்க்கணும், அந்த தலைமுறையா அப்ப நீ ஒரு விதமான கட்டுக்கோப்புக்குள்ள ஒருத்தரையும் வளர விடாத, அறிவியும் வளர விடாத செஞ்சுட்டு இருக்க. டெஃபினட்டா கட்டுக்கோப்பு இல்லைன்னா அந்த மாதிரி அவங்களால கொண்டு வர முடியாதுல்ல. அவங்களோட எய்ம் கட்டுக்கோப்பு கிடையாது, இது கட்டுக்கோப்பு கிடையாது. கட்டுக்கோப்புன்றது எப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்க்க 10 ஸ்வீட் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குதுன்னா நான் எதையும் சாப்பிடாத போறதுதான் கட்டுக்கோப்பு. எனக்கு சுகர் இருக்கு, நான் 10 நாள் ஸ்வீட் எதிர்க்கே வச்சா கூட நான் சாப்பிடாத போறேன்னா எனக்கு அதுதான் கட்டுக்கோப்பு. என்னோட மனசு கட்டுக்கோப்பு. நீ கொடுத்து கட்டுக்கோப்பு வைக்கணும், அது கட்டுக்கோப்பு கிடையாது. இது ஒரு விதமான இது அவங்கள ஒரு சட்டத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அது என்னன்னா பண்ண முடியாது இல்ல சார். அவங்களுடைய எய்ம் அவங்களுடைய பாரம்பரியத்தை வழியா பாரம்பரியத்தை வழி வைக்கணும்னு சொல்லிட்டு அடக்குமுறை பண்றாங்கன்றதுதான் நிதர்சனம். அதுதான் அது அதுதான் அவங்களுடைய மெயின் பிரியாரிட்டி. அதனால அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையுமே உண்மை அதுதான். அதாவது ரொம்ப மெல்லிய ஒரு அடக்குமுறை நடக்குது, ரொம்ப மென்மையான ஒரு அடக்குமுறை நடக்குது. கிராமத்துல எல்லாம் இப்ப பழைய காலத்திலேயே கிராமத்துல ஏன் இப்ப கூட இருக்குங்க நிறைய, அதாவது பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கும். இவங்க அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம பண்ணல, அவங்களா விரும்பி அதை ஏத்துக்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி. அதாவது இது எப்படி தெரியுமா, நீங்க பல நேரத்துல பாத்திருப்பீங்க, ஒரு கூட்டம் நடக்கும், டேலண்டடா வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு அதெல்லாம். இல்ல ஒரு லீடர் இருப்பாரு, உங்க கருத்து சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலா எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரோட கருத்தை மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. புரியுதா அவங்களுக்கு? அதுதான் அங்க நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. பெரும்பாலும் இதுதான். இது ஒரு விதமான சுதந்திரம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்ல இதெல்லாம் நல்லா இருக்காது, அதெல்லாம் இது சரி வராது, நான் சொல்றது செஞ்சா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடு. அந்த மாதிரி ஒரு இதுதான். கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் உண்டுதான். இப்ப ஒரு இடத்துல ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அங்க ஏதாவது யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருந்து கேள்வி கேட்டா, ஐயோ அவங்க கிட்ட அந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் மட்டும்தான் போடணும், அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் உண்டுதான். அதே மாதிரியே வச்சிருப்பாங்க, நம்மள பேசவே விடாம. அப்படியேதான் நம்ம இருக்கணும். ஏன்னா நமக்கு அது தேவை, நம்ம ஒரு தேவைக்காக இருக்கோம் அப்படின்னா ஒண்ணும் பேசக்கூடாதுன்னா பேசாம தான் இருக்கணும். இருந்தாதான் நம்முடைய தேவையை 2-3 தேவைகள் இருக்கும். முக்கியமானது இப்ப ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே இருந்துடுறதுங்கிறது இது மாற வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கூட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. வாயை திறக்க கூடாது, நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுக்கு போட்டுக்கிட்டு போ, இல்லையா வேலையை விட்டு வெளில போ அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்வாங்க, கேள்வி கேட்கவே முடியாது. அந்த மாதிரி நிர்வாகத்துல எல்லாம் இருக்குல்ல, இப்போ நிறைய நிர்வாகம் எல்லா நிர்வாகத்திலையும் இருக்கு. அது மாதிரி கேள்வி கேட்கறியா வெளியில போயிடு, கேட்காம எல்லாத்துக்கும் போடுறியா உள்ள இரு அப்படிங்கறது எல்லா இடங்கள்லயும் பரவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அந்த மாதிரி அந்த ஊர்ல அந்த கல்ச்சரை அவங்க அப்படியே வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ கேள்வி கேட்காம இருந்தாதான் இதை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு. மேடம் நீங்க பேசுனீங்களா அந்த ருத்ராட்சத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? உண்மைதானது, இது ஒரு வித்தியாசமே கிடையாது. ஆல்மோஸ்ட் அதுதான். அவங்க சொன்னது ஒரு கடுமையான விஷயம். இவங்க ரொம்ப அழகா மென்மையா ரொம்ப பாலிஷ்டா சாஃப்டா அதை ஹேண்டில் பண்றாங்கன்றதுதான் நிதர்சனம். இன்னொரு விஷயம்னா உள்ள போய் அவங்களை யாருமே பேட்டி எடுக்க முடியாது இல்லையா? கேமரா போட்டோவே அலோட் இல்ல. போட்டோ வீடியோல வரதுக்கு விருப்பப்படுறது இல்ல. அவங்க விருப்பப்படுறது இல்ல, விருப்பப்படாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க.
இதுதான் விஷயம். போட்டோ வீடியோல வர விருப்பப்படுறது இல்லைன்னா அவங்களுக்கு அதனுடைய சுவை தெரியல. இன்னைக்கு மொபைல் வச்சுட்டு நாம வேற மொபைல் வச்சுட்டு போட்டோ எடுக்கிறோம்னா அதோட ஒரு சின்ன ஒரு நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. எதுக்கு செல்ஃபி எடுத்துக்கிறோம்? எதுக்கு கண்ணாடி முன்னாடி போய் இப்ப பலமுறை பாத்துக்கிறோம்? இட் இஸ் நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியும், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றது. இருந்தாலும் போய் கண்ணாடி கூட 10 முறை பார்ப்போம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோமா, இந்த ஷர்ட் நல்லா இருக்குதா, இந்த இது நல்லா இருக்குதான்னு பாக்குறோம். எதுக்கு? நம்மள நாமே பார்த்தா கூட நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது. சரி, அந்த சின்ன சந்தோஷத்தை கூட அங்க தடைப்படுறாங்க இன்டைரக்டா. அது சார் மனநிலை வந்து லைக் ஒருத்தவங்க எப்படி என்ன சொல்றது, ஒரு பாதிரியாரோ இல்ல ஒரு அந்த இதுல இருப்பவங்க எல்லாம் ஒரு யாரோ மனநிலை எப்படி இருக்குமோ சமமா, சோ அந்த மாதிரி சமமான மனநிலைக்கு பழக்கப்படுத்திடுறாங்க. சார் எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கும் எந்த ஒரு இதுக்கும் ஆசைப்படாத மாதிரி பழக்கப்படுத்திடுறாங்க. அதாவது உலக நாடுகள்ல ஃபுல்லா அந்த மாதிரி சில ஏரியாக்கள் இருக்கு சார். நிறைய இருக்கு. அதாவது ஃபண்டமெண்டலே விட்டு கொடுக்காம, அதாவது ஆரம்பத்திலே அப்படித்தான் கிராமத்துல இருந்திருப்பாங்க. அதுல இருந்து வெளியே போனதான் அமெரிக்கா டெவலப் ஆயிட்டுன்னு வைங்க. ஆனா இந்த அது நீங்க சொல்றது விளங்குது. இது வந்து ஒரு 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 இனத்தை அப்படியே அமுக்குற மாதிரி சொல்றீங்க. அதனாலதான் அது வில்லேஜ். நம்ம அமுக்கலன்னா அவ்வளவு பேர் பில்டிங் அங்கே கட்டிடுவான், வில்லேஜா காண முடியாம போயிடும். அதனால வில்லேஜ் நகரத்தா வில்லேஜஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போயிட வேண்டியதான். ஆக்சுவலா மண்டே மாலதி ஒரு கதை சொல்ல போறா. வாங்க, இது ஆல்மோஸ்ட் சில விஷயங்கள் ஒட்டு போற மாதிரி இருக்கும். முடிஞ்ச நேரம் கிடைச்சா வாங்க. நாளைக்கும் வாங்க. நாளைக்கு என்னோட டாக் இருக்கு, அழகிய பொய்கள். நாளைக்கு பார்ப்போம். மகிழ்ச்சி சரளா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல டிஸ்கஷனும் கூட, கலந்துரையாடலும் கூட. ஒவ்வொருத்தரோட பார்வையை சொன்னாங்க, அவங்களோட பார்வையும் சொன்னாங்க. சுதா அவங்க வந்ததுக்கு மிக மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கலந்து கொண்டாங்க நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. எனக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.